விசிடி நம்பர் 1177 1177 இடம் ஃபருக்காபாத் பிளேஸ் ஃபருக்காபாத் பார்ட் 1 முரளி டேட் 31/8/1968 முரளி தேதி 31/8/1968 விளக்கம் கொடுக்கப்பட்ட தேதி 6/10/2009 கிளாரிஃபிகேஷன் டேட் 6/10/2009 ओम शांति। आज का प्रातः क्लास है 31 अगस्त 1968। இன்றைய காலை வகுப்பு 31 ஆகஸ்ட் 1968 னுடையது. मीठे मीठे बच्चों को बाप बैठ समझाते हैं। இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு தந்தை அமர்ந்து கொண்டு புரிய வைக்கிறார். इसको समझाते हैं யாருக்கு புரிய வைக்கிறார்? मीठे मीठे बच्चों को। இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு. कड़ुए कड़ुए बच्चों को नहीं। கசப்பான குழந்தைகளுக்கு இல்லை. और बाप बैठ समझाते हैं। பிறகு தந்தை அமர்ந்து கொண்டு புரிய வைக்கிறார். भागते हुए नहीं, खड़े होते हुए नहीं, उड़ते हुए नहीं। ஓடிக்கொண்டு இல்லை, நின்று கொண்டு இல்லை, பறந்து கொண்டு இல்லை. न लेटे लेटे। அதே மாதிரி படுத்து கொண்டும் இல்லை. बैठ समझाते हैं, क्या मतलब? அமர்ந்து கொண்டு புரிய வைக்கிறார். இதனுடைய அர்த்தம் என்ன? निराकार बाप साकार में बैठ समझाते हैं। நிராகார் தந்தை சாகாரத்தில் அமர்ந்து கொண்டு புரிய வைக்கிறார். समझाने का काम बाप का है। புரிய வைக்கும் வேலை தந்தையினுடையதாகும். और उन बच्चों को समझाते हैं பிறகு அந்த குழந்தைகளுக்கு தான் புரிய வைக்கிறார் जिनमें अज्ञान है। யாருக்குள் அஞ்ஞானம் இருக்கிறதோ. ज्ञानी बच्चों को नहीं समझाते हैं। ஞானி குழந்தைகளுக்கு புரிய வைப்பதில்லை. यानी कि ज्ञान नहीं है। அப்படின்னா அவர்களுக்குள் ஞானம் இல்லை. वो सब अज्ञानी बैठे हैं क्या? அப்போ இங்க அனைவரும் அஞ்ஞானிகள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்களா என்ன? कोई मानेंगे अपने को अज्ञानी? யாராவது தன்னை அஞ்ஞானி என்று ஏற்றுக்கொள்வார்களா என்ன? है अज्ञानी है सब। யாரோ அஞ்ஞானின்னு சொன்னாங்க. அதுக்கு பாபா கேக்குறாரு, இங்க எல்லாருமே அஞ்ஞானியா? नहीं, இல்ல. बाप तो झूठ बोलते हैं அப்போ தந்தை பொய் சொல்றாரு இல்லையா? कि अज्ञानी बच्चों को बैठ समझाते हैं। அதாவது அஞ்ஞானி குழந்தைகளுக்கு அமர்ந்து கொண்டு புரிய வைக்கிறார் என்று. है अज्ञानी है कैसे? யாரோ ஒருத்தவங்க அஞ்ஞானின்னு சொல்றாங்க. அதுக்கு பாபா கேக்குறாரு, அஞ்ஞானிகளா எப்படி? निश्चय घड़ी घड़ी बैठता है और घड़ी घड़ी निश्चय उखड़ता है। நொடிக்கு நொடி நிச்சயம் அமருகிறது. அதுக்கப்புறமா அதே மாதிரி நொடிக்கு நொடி அந்த அனிச்சயம் வந்து வருது, நிச்சயம் வந்து உடைகிறது. तो जब तक घड़ी घड़ी निश्चय नीचे ऊपर होता है, அப்போ எப்பொழுது வரையும் அந்த நொடிக்கு நொடி நிச்சயம் மேலே கீழே அந்த மாதிரி ஆகுகிறதோ, एक रस अवस्था नहीं है, ஒரு ரசனம் அந்த நிலை இல்லையோ,
तो ज्ञानी कहें या अज्ञानी कहें? அதுவரையும் ஞானி என்று சொல்ல முடியுமா இல்ல அஞ்ஞானி என்று சொல்லணுமா? क्या कहें? என்ன சொல்லணும்? अज्ञानी। அஞ்ஞானி। अज्ञान के कारण तुम्हारी आत्मा डल हो गई है। அஞ்ஞானத்தின் காரணத்தால் தான் உங்க ஆத்மா வந்து டல் ஆயிடுச்சு। आत्मा की चैतन्यता अज्ञानता के कारण खलास हो गई। ஆத்மாவினுடைய சைத்தன்ய தன்மை அஞ்ஞானத்தின் காரணத்தால் முடிந்து விட்டது। तुम जानते हो ना कि हीरे में तो चमक होती है, நீங்கள் இதை அறிவீர்கள் இல்லையா? வைரத்தில் அந்த வெளிச்சம் இருக்கிறது। धूल में भी हीरा चमक मारता है। மண்ணிலையும் அந்த வைரம் தன்னுடைய ஒளியை வீசுகிறது। अंधेरे में भी चमक मारता है। இருளிலும் அது ஒளியை தன்னுடைய ஒளியை வீசுகிறது। पत्थर में तो चमक नहीं होती है। ஒரு கல்லில் இது போன்ற ஒளி இருக்காது। इसलिए कहा जाता है அதற்கு தான் சொல்லப்படுகிறது कि पत्थर मिसल डल हो गए हैं। அதாவது கல்லு போல் டல் ஆகி விட்டீர்கள்। फिर जागते हैं பிறகு எப்பொழுது விழிக்கிறீர்களோ तो कहा जाता है ये तो जैसे पारस मणि है। அப்பொழுது என்ன சொல்லப்படுகிறது என்றால் இவர்கள் பாரஸ் மணி மாதிரி இருக்கிறாங்க என்று। अभी अज्ञान के कारण आत्मा डिम हो गई है। இப்பொழுது அஞ்ஞானத்தின் காரணத்தால் ஆத்மா டிம் ஆகிவிட்டது। कहेंगे एकदम काली नहीं हुई है, डिम हो गई है। அதாவது இது மாதிரி சொல்லப்படுகிறது என்னவென்றால் முழுமையாக கருப்பாகவில்லை, ஆனால் கொஞ்சம் டிம் ஆகிவிட்டது, லைட் குறைந்து விட்டது। और ये तो नाम ही रखा गया है आत्मा। பிறகு இதற்கு பெயரே வைக்கப்பட்டிருக்கிறது ஆத்மா என்று। आत्मा तो सभी की एक जैसी होती है। அனைவரின் ஆத்மா ஒரு மாதிரி தான் இருக்கிறது। और शरीर तो देखो कैसे काले काले भी होते हैं। பிறகு உடலை பாருங்கள் எப்படி கருப்பாகவும் இருக்கிறது। अफ्रीका की तरफ कितने काले होते हैं। ஆப்பிரிக்கா பக்கத்தில் எவ்வளவு கருப்பாக இருக்கிறார்கள்। शरीरों की बनावट अनेक प्रकार की है। உடலினுடைய உருவம் தயாரிப்பு நிறைய விதமாக இருக்கிறது। और आत्मा की बनावट तो एक ही जैसी है। பிறகு ஆத்மாவின் தயாரிப்பு ஒரே மாதிரி தான் இருக்கிறது। सब बिंदु बिंदु आत्मा। அனைவரும் புள்ளியான ஆத்மாக்கள்। अभी तुम बच्चे समझते हो இப்பொழுது குழந்தைகளான நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் कि हम आत्मा हैं, बाप के बच्चे हैं। அதாவது நாங்கள் ஆத்மாக்கள் தந்தையின் குழந்தைகள் ஆவோம்। ये सारी ज्ञान की बात है। இது அனைத்தும் ஞானத்தின் விஷயமாகும்। वो ज्ञान की बात फिर धीरे धीरे निकल गई है। அந்த ஞானத்தின் விஷயம் பிறகு மெதுவாக விலகிவிட்டது। तो घड़ी घड़ी अपन के
देभान के स्टेज में आ जाते हैं। எனவே பிறகு நொடிக்கு நொடி தன்னுடைய தேக அபிமானம், தேகத்தினுடைய நினைவு அந்த ஸ்டேஜில் நிலையில் வருகிறீர்கள். आत्मा को भूल जाते हैं। ஆத்மாவை மறந்து விடுகிறீர்கள். आत्मिक स्थिति निकलते निकलते आखिरी कुछ नहीं रहा है। ஆத்மீக ஸ்டேஜ், ஆத்மீக நிலை விலகி விலகி கடைசியில் ஒன்னும் இல்லாமல் போகிவிட்டது. तो कहेंगे अज्ञान। அப்பொழுதுதான் சொல்லப்படுகிறது அஞ்ஞானம் என்று. ज्ञान माना ஞானம் என்றால் जानकारी, தெரிந்து கொள்ளுதல். कहे की जानकारी। யாரை பற்றி தெரிந்து கொள்ளுதல்? पहले पहले तो अपनी जानकारी, முதலில் தன்னுடைய அறிமுகம் और अपने बाप की जानकारी। மற்றும் தந்தையினுடைய அறிமுகம், தந்தையை பற்றி தெரிந்து கொள்ளுதல். मेरी नस्ल कौन सी है, कौन सी नस्ल का खून है, அதாவது என்னுடைய விதம் என்ன, எந்த விதத்தினுடைய ரத்தம் இருக்கிறது. संकल्पों का भी खून होता है ना। எண்ணங்களின் ரத்தமும் இருக்கிறது இல்லையா? पहले तुम अज्ञानी थे, முதலில் நீங்கள் அஞ்ஞானிகளாக இருந்தீர்கள். अभी ज्ञान सागर से ज्ञानी बनते जाते हो। இப்பொழுது ஞான கடலிடமிருந்து ஞானிகளாக ஆகிக்கொண்டே செல்கிறீர்கள். जानते हो कि आत्मा बहुत सूक्ष्म है। இதை அறிவீர்கள், அதாவது ஆத்மா மிகவும் சூட்சுமமானதாகும். इतनी सूक्ष्म है कि इन आँखों से देखने में भी नहीं आती है। இவ்வளவு சூட்சுமமானதாகும், இந்த கண்களால் அதை பார்க்க கூட முடியாது. ज्ञान के तीसरे नेत्र की जरूरत पड़ती है। ஞானத்தின் மூன்றாவது கண்ணின் அவசியம் ஏற்படுகிறது. तो बाप आकर के समझाते हैं, எனவே தந்தை வந்து புரிய வைக்கிறார். बच्चों को नॉलेजफुल बनाते हैं। குழந்தைகளை நாலேஜ்ஃபுல், ஞானியாக ஆக்குகிறார். नॉलेजफुल बनते हैं तब ही सुजाग होते हैं। எப்பொழுது ஞானிகளாக ஆகுகிறீர்களோ அப்பொழுதுதான் விழிக்கிறீர்கள். जब बच्चे सुजाग होते हैं तो घर घर में रोशनी हो जाती है। எப்பொழுது குழந்தைகள் விழித்துக் கொள்கிறார்களோ அப்பொழுது வீடுக்கு வீடு வெளிச்சம் ஏற்படுகிறது. घर घर में अंधेरा था, வீட்டுக்கு வீடு இருள் சூழ்ந்திருந்தது, अर्थात डिम हो गए थे। அதாவது டிம்மாக ஆகிவிட்டீர்கள். अभी बाप कहते हैं இப்பொழுது தந்தை சொல்கிறார், कि मुझे याद करो तो लाइट आ जाएगी। என்னை நினைவு செய்தால் அந்த லைட் வரும், வெளிச்சம் வரும். और कोई औरों को याद कर लें, பிறகு மற்ற யாரையாவது நினைவு செய்தால், जिसे हम अच्छा समझते हो, யாரை நாம் நல்லவங்க என்று புரிந்து கொள்கிறோமோ तो लाइट नहीं आवेगी। அப்போ அவர்களை நினைவு செய்தால் அந்த லைட் வராதா? क्यों? ஏன் வராது? नंबरवार अच्छे बुरे तो होते ही हैं।
வரிசைகரமாக நல்லவர்கள் மற்றும் கெட்டவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா? ज्ञानी अज्ञानी तो होते ही हैं। ஞானி அஞ்ஞானிகள் இருக்கிறார்கள் இல்லையா? हम जिसको ज्यादा सुजाग समझते हैं நாம் யாரை மிகவும் விழித்து இருக்கக்கூடியவர்கள் என்று புரிந்து கொள்கிறோமோ उसको याद कर लें। அவர்களை நினைவு செய்துவிட்டு तो हमारे में लाइट नहीं आवेगी क्या? பிறகு நமக்குள் அந்த வெளிச்சம் வராதா என்ன? है क्यों? ஏன் வராது? क्लास का मॉनिटर होता है, கிளாஸ்னுடைய லீடர் இருக்காங்க, टीचर मॉनिटर बनाता है, டீச்சர் அந்த மானிட்டரை तो हमें भी समझना होता है कि ये होशियार है। டீச்சர் அந்த மானிட்டரை லீடரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ நம்மளும் புரிஞ்சுக்கிறோம் இவங்க வந்து ரொம்ப அதாவது ஹோஷியார், ரொம்ப उसको याद करें புத்திசாலியாக இருக்காங்க. அப்போ அவங்கள நினைவு செய்தால் तो हमारे में लाइट नहीं आवेगी क्या? நமக்குள் அந்த லைட் வராதா என்ன? क्यों नहीं आवेगी? ஏன் வராது? क्योंकि कोई भी आत्मा के पास्ट के 63 जन्मों का हमको पता ही नहीं है। ஏனென்றால் எந்த ஒரு ஆத்மாவின் கடந்துவிட்ட 63 ஜென்மங்களை பற்றி நமக்கு தெரியாது. कि कब और कहां तक उनको अप में जाना है, அதாவது எங்கு மற்றும் எதுவரை அவர்களுக்கு மேலே செல்லணும், और कौन सी सेकंड में एकदम डाउन हो जावे। பிறகு எந்த ஒரு நொடியில் அவர்கள் ரொம்ப கீழே விழுகிறார்கள். मान लो 8 ही हैं, எக்ஸாம்பிளுக்கு 8 பேர் இருக்கிறாங்க. धर्मराज की सजाएं भी नहीं खाते हैं, தர்மராஜனுடைய அந்த சஜா பனிஷ்மெண்ட் கூட அவங்க வாங்க மாட்டாங்க. और उनमें से कोई 1-2 का हमें पता चल जावे, பிறகு அதிலிருந்து நம்மளுக்கு ஏதாவது 1-2 பத்தின அறிமுகம் இருக்குது. कि ये 8 में आने वाले हैं, அதாவது இவர்கள் 8ல வரக்கூடியவர்கள் என்று. और उनको याद करें, பிறகு அவர்களை நினைவு செஞ்சுவிட்டு तो क्या हमारे में लाइट नहीं आ जाएगी? எனவே நமக்குள் அந்த வெளிச்சம் வராதா என்ன? है आ सकती है कि नहीं आ सकती है? வர முடியுமா இல்ல முடியாதா? क्यों? ஏன்? बाबा को करने से हमारे बुरे कर्म विनाश पंखा बंद कर दो। उससे तो लाट आ सकती है, लेकिन जो पहले भी कभी पतित तो बने होंगे ना अरे करने वाले, उनको याद करने से कहते हैं। पहले पतित बने, अभी क्या है? முதலில் பतितமாக ஆகினீர்கள் என்றால் இப்பொழுது என்னவாக இருக்கிறீர்கள்? अभी पतित हैं। இப்பொழுது பतितமாக இருக்கிறீங்களா? नंबर 8 में डिक्लेयर हो गया, 8ல் அந்த நம்பர் டிக்ளேர் ஆகி விட்டது, வெளி தோன்றி விட்டது. है? पवित्र है ना? அப்போ அவர்கள் தூய்மையாக இருக்கிறார்கள் இல்லையா? नंबर 8 में डिक्लेयर हो गया तो हम समझे कि पावन है ना। நம்பர் 8ல் வெளிப்படுகிறது என்றால் நம்ம அவர்களை பாவனம் என்று புரிந்து கொள்கிறோம் இல்லையா? तो नंबर डिक्लेयर हो जाने से आत्मा कर्मातीत तो हो जाती है। எனவே நம்பர் டிக்ளேர் ஆகும், அதன் மூலமாக ஆத்மா கர்மாத்தீத் ஆகுகிறதா என்ன? हो जाती है। ஆகுகிறதா?
कर्मातीत आत्मा हो गई ये नहीं कह सकते, ஆத்மா கர்மாத்தீத்தாக ஆகிவிட்டது இது சொல்ல முடியாது. क्योंकि कर्मातीत तो सबको अंत में होना है। ஏனென்றால் கர்மாத்தீத் அது அனைவரும் கடைசியில்தான் ஆகணும். और जब कर्मातीत हो जावेंगे तो पुरुषार्थ करने की दरकार नहीं रहेगी। எனவே எப்பொழுது கர்மாத்தீத் ஆகுகிறோமோ அப்பொழுது புருஷார்த்தம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. கர்மாத்தீத் என்றால் கர்மங்களை விட்டு விலகி செல்வது, பரே அதாவது அதிலிருந்து உயர்ந்த நிலைக்கு செல்வது. आज कोई कितना भी अच्छा पुरुषार्थी देखने में आता है, இன்று எவ்வளவு நல்ல புருஷார்த்திகளாக தென்படலாம். 8 में आने वाली आत्मा ही क्यों न हो, 8 வரக்கூடிய ஆத்மாக்களாக இருந்தால் என்ன, लेकिन ये तो पक्का है ஆனால் இது பக்காவாக இருக்கிறது कि फाइनल पेपर में अंत में माया सबको धूल चटा देती है। அதாவது ஃபைனல் பேப்பரில் மாயா அனைவருக்கும் தன்னுடைய அந்த வித்தையை காமிக்கிறது. दुनिया की कोई भी ऐसी मनुष्य आत्मा नहीं है உலகத்தில் இது போன்ற ஒரு மனிதர்களும் இல்லை जो माया के पंजे में आखिरी न फंसे। அதாவது அவர்கள் மாயையினுடைய பிடியில் இல்லை. இது போன்ற மனிதர்கள் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. तो माया से कोई बचता है, எனவே மாயாவிடம் இருந்து யாராவது தப்பி இருக்கிறார்களா? आज भले कितनी भी ऊंची स्टेज है இன்று எவ்வளவு உயர்ந்த ஸ்டேஜாக இருக்கலாம், और कल डाउन हो सकता है। பிறகு நாளை அது டவுன் ஆகலாம். इसलिए அதனால்தான் बोला कि माम एकम याद करो, சொல்லி இருக்கிறாரு, மாமேக்கம் யாத் கரோ, என்னை ஒருவனை மற்றும் நினைவு செய்யுங்கள். क्यों ஏன்? एकम क्यों, ஒருவரை ஏன்? कोई दूजम क्यों नहीं, மற்ற இரண்டாவதை நாம் ஏன் நினைவு செய்யக்கூடாது? है क्योंकि एक ही पार्टधारी हीरो पार्टधारी ऐसा है जो आज से लेकर के अंत तक मुकर्रर रथ वाला है। ஏனென்றால் ஒரே ஒரு பாட்டுதாரி ஹீரோ பாட்டை செய்யக்கூடியவர் இப்படி இருக்கிறாரு. அதாவது ஆதியிலிருந்து கடைசி வரையும் அவருடைய இந்த உடல் நிரந்தரமானதாகும். तो कहते हैं मुझे याद करो, எனவே சொல்றாரு, என்னை நினைவு செய்யுங்கள். बिंदी कहती है या कोई मुकर्रर मुख से कहते हैं, இது ஒரு புள்ளி சொல்கிறதா இல்லையானால் நிரந்தரமான வாயின் மூலமாக சொல்றாரா? है बिंदी कहती है। இது என்ன புள்ளி சொல்கிறதா? बिंदी कहती है, कैसे पता चलेगा कौन सी बिंदी कहती है? புள்ளி சொல்கிறது என்றால் எப்படி நம்மளுக்கு தெரிய வரும் எந்த புள்ளி சொல்கிறது என்று? है और बिंदी कहेगी कैसे? பிறகு அந்த புள்ளி எப்படி சொல்லும்? बिंदी को तो मुख चाहिए, அந்த புள்ளிக்கு வாய் வேண்டும். और मुख भी कोई सर्वव्यापी नहीं है। பிறகு அந்த வாயும் சர்வவியாபி இல்லை. कि बिंदी हरेक मुख में व्यापक होके कहे, அதாவது அந்த புள்ளி அனைவரின் வாயில் இருந்து சொல்லணும் என்று அப்படி கூட இல்லை. फिर तो माम एकम कह भी नहीं सकती। பிறகு மாமேக்கம் என்னை ஒருவன் அந்த மாதிரி சொல்லவும் முடியாது. तो
एक ही मुकर्रर रूप है எனவே ஒரே ஒரு நிரந்தரமான ரூபம்தான் இருக்கிறது. जिस द्वारा कहते हैं कि मामेकम याद करो யார் மூலமாக तो लाइट சொல்கிறார், என்னை ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள், அப்பொழுதுதான் இந்த லைட் வரும் என்று. आ जाएगी। அப்பொழுது இந்த லைட் வந்துவிடும். और फिर तुम ज्ञानवान बन जावेंगे। பிறகு நீங்கள் ஞானியாக ஆகிவிடுவீர்கள். कब? எப்பொழுது? जब जब मामेकम याद करेंगे और लाइट आ जाएगी। எப்பொழுது நீங்கள் ஒருவனை மட்டும் நினைவு செய்வீர்கள் மற்றும் அந்த வெளிச்சம் வருகிறதோ அப்பொழுது ஞானியாகுகிறீர்கள். बाप किसी की गिलानी नहीं करते हैं। தந்தை யாருடைய நிந்தனையும் செய்வதில்லை. कि औरों को क्यों छोड़ दिया? அதாவது மற்றவர்களை ஏன் விட்டுவிட்டீர்கள்? 8 तो सर्वश्रेष्ठ हैं। 8 பேர் ரொம்ப சிரேஷ்டமானவர்கள் ஆவார்கள் இல்லையா? उनको क्यों नीचे बताई दिया? அவர்களை ஏன் கீழானவர்கள் என்று சொல்லிவிட்டார்? सर्वश्रेष्ठ तो हैं। அவர்கள் சிரேஷ்டமானவர்கள் ஆவார்கள். धर्मराज के डंडे भी नहीं खाते हैं। தர்மராஜனுடைய அந்த அடியையும் வாங்க மாட்டார்கள். फिर भी क्या कमी है? ஆனாலும் எந்த குறை இருக்கிறது? 8 में से जो 7 हैं 8 எந்த 7 பேர் இருக்கிறார்களோ उनमें क्या कमी है? அவர்களில் என்ன குறை இருக்கிறது? उनको हम क्यों नहीं याद कर सकते? அவர்களை நாம் ஏன் நினைவு செய்ய முடியாது? मान लो हम अनुभव करते हैं ஒருவேளை இந்த மாதிரி ஏற்றுக்கொள்ளுங்கள், நாம் அனுபவம் செய்கிறோம் कि उन 7 में से एक हमारा जन्म जन्मांतर का साथी है। அதாவது அந்த 7 ஏதாவது ஒருவர் நம்மளுடைய நிறைய பிறவிகளினுடைய துணையாளியாக இருக்கிறார்கள் என்று. हमें अनुभव होता है। நம்மளுக்கு இந்த மாதிரி அனுபவம் ஆகுகிறது. जन्म जन्मांतर का नजदीकी है। அதாவது நிறைய ஜென்மங்களுக்கு நம்மளோடு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் என்று. और श्रेष्ठ भी है। பிறகு சிரேஷ்டமானவர்களும் ஆவார்கள். अष्टदेव तो श्रेष्ठ ही होते हैं। அஷ்டதேவி 8 பேர்கள் சிரேஷ்டமானவர்கள் தான். तो फिर क्या कमी रह गई? பிறகு எந்த குறை இருக்கிறது? हमारे लिए तो जन्म जन्म के लिए अच्छा ही है। நம்மளுக்கு நிறைய ஜென்மங்களுக்கு நல்லதுதான். फिर कमी क्या है उसमें? பிறகு அவர்களில் என்ன குறை இருக்கிறது? वो आत्मिक स्थिति है बाबा, वो अंत तक सबकी नीचे ऊपर होती रहेगी। क्यों नीचे ऊपर क्यों होता रहेगा? யாரோ சொல்றாங்க அவங்க மேலே கீழே அந்த மாதிரி ஆகினே இருக்கிறாங்க. அப்ப பாபா கேக்குறாரு, ஏன் அப்படி ஆகுறாங்க? वो तो सजाएं नहीं खाता है। அவர்கள் தண்டனையை எடுத்துக்கொள்வதில்லை. है? हाँ, वो मुकर्रर रथ नहीं है। யாரோ சொன்னாங்க அவங்க முக்கர ரதம் இல்லை, நிரந்தரமான அந்த உடல் இல்லை. அதுக்கு பாபா சொல்றாரு, ஆமா அவங்க நிரந்தரமான உடல் இல்லை. जो मुख्य बात है सदैव याद रखने की। இது முக்கியமான விஷயம், எப்பொழுதும் நினைவில் வைத்து கொண்டு இருக்க வேண்டிய விஷயம். क्या? என்ன? कि मुकर्रर रथ सिर्फ एक ही है। நிரந்தரமான ரதம், நிரந்தரமான உடல் ஒருவர் தான் ஆவார். और कोई भी आत्मा मुकर्रर रथ नहीं है। பிறகு எந்த ஒரு ஆத்மாவும் அந்த நிரந்தரமான உடல் இல்லை. उसको हम बाबा का टाइटल नहीं दे सकते।
அவர்களுக்கு நாம் பாபா என்ற அந்த பட்டத்தை கொடுக்க முடியாது. बाबा माने साकार, பாபா அப்படின்னாலே சாக்காரம். बाबा माने साकार, பாபா என்றால் சாக்காரம். शिव बाबा कहा तो साकार और निराकार का मेल हो गया। சிவபாபா என்று சொல்கிறீர்கள் என்றால் அது சாக்காரம் மற்றும் நிராகார் இதனுடைய இணைந்த ரூபமாகுகிறது. ये भी हमारी प्रवृत्ति मार्ग की याद है। இதுவும் நம்மளுடைய இல்லற மார்க்கத்தின் நினைவு ஆகும். एक है निराकार ஒருத்தர் நிராகார் ஆவார், உருவம் இல்லாதவர். और दूसरा है பிறகு साकार। இன்னொருத்தர் சாக்கார் ஆவார், உடல் இருக்கக்கூடியவர். दोनों का मेल है। இது இருவரின் இணைந்த ரூபமாகும். तो हम किसी की ग्लानि नहीं करते हैं। எனவே நாம் யாருடைய அந்த கிளானி அவதூறம் செய்வதில்லை. कोई कहे हमारा जन्म जन्मांतर का जो साथी है बाबा तो उसकी ग्लानि करने लगे। யாராவது சொல்றாங்க, அதாவது என்னுடைய நிறை பிறவிகளுக்கு துணையாளியாக இருக்கக்கூடியவரை பாபா அவதூறம் செய்கிறார் என்று. ग्लानि की बात नहीं है, இது கிளானியினுடைய விஷயம் இல்லை. ये तो ड्रामा का राज समझाते हैं। இது டிராமாவினுடைய ரகசியத்தை புரிய வைக்கிறார். क्या राज है? என்ன ரகசியம்? जिस राज को कोई भी धर्म के लोग, कोई भी मनुष्य मात्र नहीं जानते। எந்த ரகசியத்தை எந்த ஒரு தர்மத்தின் மக்கள் மற்றும் எந்த ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களும் அறிய மாட்டார்கள். कौन सा राज? என்ன ரகசியம்? जो राज बेसिक से ही बताते चले आए हैं। எந்த ரகசியத்தை பேசிக்கில் இருந்தே சொல்லிக் கொண்டு வருகிறார். क्या राज? என்ன ரகசியம்? अरे अरे कि परमात्मा सर्वव्यापी नहीं है, ये राज है ना। அதாவது பரமாத்மா சர்வவியாபி இல்லை, இது ரகசியம் இல்லையா? दुनिया जानती है, உலகத்தினர் இதை அறிவார்களா? दुनिया नहीं जानती। உலகத்தினர் இதை அறிய மாட்டார்கள். इतना बड़ा राज எவ்வளோ பெரிய ரகசியம். और हम फिर भी भूल जाते हैं। பிறகு நாம் இதை திரும்பவும் மறந்து விடுகிறோம். बच्चों को कहा है ना, குழந்தைகளுக்கு சொல்லியிருக்கிறார் இல்லையா? बच्चों को क्या कहा है? குழந்தைங்களுக்கு என்ன சொன்னார்? अभी अभी बच्चों को कहा है ना, இப்பொழுதுதான் குழந்தைங்களுக்கு சொன்னார் இல்லையா? ये बच्चे मूढ़मती हो गए हैं, இந்த குழந்தைகள் முட்டாள் ஆகிவிட்டனர். इसलिए इनको कितना समझाते हैं फिर भी प्रश्न का जवाब आता ही नहीं। அதனால்தான் இவர்களுக்கு எவ்வளவு புரிய வைத்தாலும் இவர்களுக்கு கேள்வியினுடைய பதிலே வருவதில்லை. बच्चे मूढ़मती हो गए हैं। குழந்தைகள் முட்டாள் ஆகிவிட்டனர். ये कौन कहते हैं? இது யார் சொல்கிறார்? कोई XYZ बच्चा नहीं कह सकता। இது எந்த ஒரு XYZ குழந்தையால் சொல்ல முடியாது. कि मेरे सब बच्चे मूढ़मती हो गए हैं। அதாவது என்னுடைய எல்லா குழந்தைகளும் முட்டாள் ஆகிவிட்டனர் என்று. कौन कहते हैं? யார் சொல்றாங்க? एक बाप कहते हैं। ஒரு தந்தை தான் சொல்கிறார். बच्चे குழந்தைகள், तुम्हारी कितनी सुंदर बुद्धि थी உங்களது எவ்வளவு அழகான புத்தி இருந்துச்சு. और ये सुंदर बुद्धि श्रीमत पर बनी थी। பிறகு இந்த அழகான புத்தி உங்களது ஸ்ரீமத்தின் அடிப்படையில் தான் ஆகியது. कहे पर எப்படி? जो श्रेष्ठ ते श्रेष्ठ है, யாரு சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமாக இருக்கிறார்களோ उस श्रेष्ठ की मत पर चलने से तुम्हारी ये श्रेष्ठ बुद्धि बनी थी। அந்த சிரேஷ்டர், அந்த அவர் இருக்கிறார்ல சிரேஷ்டமானவர், அவருடைய வழிப்படி நடந்ததாலதான் உங்களுடைய புத்தி இப்படி ஆச்சு. अभी तुम फील करते हो ना,
இப்பொழுது நீங்கள் இதை ஃபீல் பண்றீங்க இல்லையா? क्या फील करते हो? என்ன ஃபீல் பண்றீங்க? अरे क्या फील करते हो? என்ன ஃபீல் பண்றீங்க? है कि हम तो बिल्कुल जानवर बुद्धि हो गए। அதாவது நாம் முழுமையாக விலங்கு புத்தியாக மாறிவிட்டோம். जानवर ज्ञानी होता है या अज्ञानी? விலங்குகள் ஞானியா இல்ல அஞ்ஞானியா? बाप को ही नहीं जानते। தந்தையே நீங்க தெரிய மாட்டேங்கிறீங்க. घड़ी घड़ी भूल जाते हैं। நொடிக்கு நொடி நீங்க மறந்து விடுகிறீர்கள். अभी तुम बच्चों को बाप ने ज्ञान दिया है। இப்பொழுது குழந்தைகளான உங்களுக்கு தந்தை இந்த ஞானத்தை கொடுத்திருக்கிறார். ज्ञान को पढ़ाई कहा जाता है। ஞானத்தை படிப்பு என்று சொல்லப்படுகிறது. बाप की पढ़ाई से हमारी ज्योति जग गई। தந்தையின் இந்த படிப்பின் மூலமாக நம்மளுடைய அந்த ஜோதி விழித்து விட்டது. जब ज्योति जगी थी उसकी यादगार कौन सा दिन मनाते हैं? எப்பொழுது அந்த ஜோதி விழிக்கப்பட்டதோ அந்த ஜோதி ஏற்றப்பட்டதோ அதனுடைய நினைவார்த்தமாக பக்தி மார்க்கத்தில் எந்த நாளை கொண்டாடுகிறார்கள்? हाँ? दीपावली मनाते हैं। தீபாவளி கொண்டாடுகிறார்கள். उसको सच्ची सच्ची दीपावली कहा जाता है। அதை தான் உண்மையான தீபாவளி என்று சொல்லப்படுகிறது. दीपावली क्यों कहते हैं? தீபாவளி என்று ஏன் சொல்லப்படுகிறது? है जो शब्द हैं उनके अर्थ है ना। எந்த வார்த்தைகள் இருக்கிறதோ அதன் பொருளும் இருக்கிறது இல்லையா? शास्त्रों से ये परंपराएं उठाई गई हैं। சாஸ்திரத்தில் இருந்துதான் இந்த பரம்பரைகளை எடுத்திருக்காங்க. दीपावली मनाना ये भी एक परंपरा है। தீபாவளி கொண்டாடுவது இதுவும் ஒரு பரம்பரையாகும். भक्ति मार्ग की। பக்தி மார்க்கத்தினுடைய பரம்பரை. तो शास्त्रों में जो भी शब्द हैं எனவே சாஸ்திரங்களில் என்ன வார்த்தைகள் எல்லாம் இருக்கிறதோ वो अर्थ के आधार पर हैं அது ஒரு அர்த்தத்தின் அடிப்படையில் இருக்கிறதா कि ऐसे ही शब्द बन गए। இல்லையானால் அப்படியே அந்த வார்த்தையை உருவாக்கி விட்டதா? नाम अर्थ के आधार पर है। பெயர் அர்த்தத்தின் அடிப்படையில் தான் இருக்கிறது. तो दीपावली का क्या आधार है? எனவே அந்த தீபாவளியின் என்ன ஆதாரம் இருக்கிறது? सच्ची सच्ची दीपावली क्यों कहा? உண்மையிலும் உண்மையான தீபாவளி என்று ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது? हैं? और हर वर्ष जो हम 63 जन्म से दिवाली मनाते आए பிறகு நம்ம ஒவ்வொரு வருடமும் 63 பிறவியிலிருந்து எந்த தீபாவளியை கொண்டாடிட்டு வந்திருக்கோமோ उसको सच्ची सच्ची दिवाली क्यों नहीं कहे? அதை உண்மையிலும் உண்மையான தீபாவளி அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படி சொல்ல முடியாது? दीप अवली। दीप माने ज्ञान का दीपक। தீப் மற்றும் அவலி. தீப் அப்படின்னா ஞானத்தினுடைய விளக்கு. आत्मा का दीपक। ஆத்மாவின் விளக்கு. अवली माने कतार। அவலி அப்படின்னா வரிசை. क्यों? एक के बाद दो, दो के बाद तीसरा, चौथा, पांचवा, छठा। அது வந்து கியூ. ஒண்ணுக்கு பிறகு 2, பிறகு 3, 4, 5, 6. नंबरवार आत्माओं की ज्योति जगती जाती है। வரிசைகரமாக ஆத்மாக்களின் அந்த ஜோதி ஏற்றப்படுகிறது. उसको कहते हैं दीपावली। அதற்கு தான் சொல்கிறார்கள் தீபாவளி என்று. जब दीपावली जगाते हैं எப்பொழுது அந்த தீபாவளியை तो दीपकों को कतार में रखते हैं ना।
கொண்டாடுகிறார்களோ அப்பொழுது அந்த விளக்கை வரிசைகரமாக வைக்கிறார்கள் இல்லையா? कि ऐसे ही रख देते हैं? இல்லையானால் அப்படியே வைக்கிறார்களா? हैं? कतार में रखते हैं। வரிசைகரமாக வைக்கிறார்கள். छोटेपन में ठीक करके दीवे में तेल डालकर ज्योति जगाते थे। சின்ன வயசில் அந்த மண்ணால் செய்யப்பட்ட விளக்கில் எண்ணெயை ஊற்றி திரியை வைத்து விளக்கேற்றினோம். वो ही रस्म चलती रहती है। அந்த பரம்பரை தான் இன்னும் நடந்து கொண்டே இருக்கிறது. क्या? என்ன? जो रीति रस्म रिवाज हैं, परंपराएं हैं, कहाँ से पड़ती हैं? तो संगम युग में எந்த ரிச்சுவல்ஸ், ரீதி ரசம், அதே போல் இந்த பரம்பரைகள் இருக்கிறதோ அதனுடைய ஃபவுண்டேஷன் எங்க போடப்படுகிறது? சங்கம் யுகத்தில். ये दीवा जलाने की அதே போல் இந்த சங்கம் யுகத்தில் இந்த விளக்கு ஏற்றக்கூடிய परंपरा, பரம்பரை, जो मिट्टी के दीपक में அதாவது அந்த மண்ணால் செய்யப்பட்ட விளக்கில் मिट्टी का छोटा सा पात्र बनाते हैं ना, மண்ணால் செய்யப்பட்ட சின்னதா அந்த பாத்திரத்தை உருவாக்கிறார்கள் இல்லையா? उस पात्र में दीवा जलाते हैं। ये परंपरा क्यों पड़ी? அந்த பாத்திரத்தில் விளக்கு ஏற்றுகிறார்கள். இதனுடைய பரம்பரை ஏன் போடப்பட்டது? सोने का दीपक क्यों नहीं बनाते? தங்கத்தால் செய்யப்பட்ட விளக்கை ஏன் உருவாக்க மாட்டுகிறார்கள்? हाँ? हाँ, ये शरीर रूपी मिट्टी का दीवा है। இது இந்த உடல் ரூபமான மண், இதனுடைய விளக்கு ஆகும். इस मिट्टी के दीवे में परमपिता परमात्मा आकर के पहले पहले धर्मराज का दीपक जलाते हैं। இந்த மண்ணால் செய்யப்பட்ட விளக்கில் பரம்பிதா பரமாத்மா முதலில் தர்மராஜனுடைய விளக்கை ஏற்றுகிறார். दीपावली में क्या करते हैं? पहले दिन धर्मराज का दीपक जलता है और बाद में தீபாவளியில் என்ன செய்கிறார்கள்? முதலில் தர்மராஜ் அந்த விளக்கு ஏற்றப்படுகிறது. அதற்கு பின் उस दीपक से सभी दीपकों को जलाया जाता है। அந்த விளக்கு மூலமாக அனைத்து விளக்கையும் ஏற்றுகிறார்கள். तो देखो, जो जन्म जन्मांतर दीपावली मनाते आए, எனவே பாருங்கள், நிறைய பிறவியாக நாம் எந்த தீபாவளியை கொண்டாடி கொண்டே வந்தோமோ उससे कोई दीपावली नहीं होती है सच्ची सच्ची। அதன் மூலமாக உண்மையிலும் உண்மையான தீபாவளி ஏற்படுவதில்லை. उसे सच्ची दीपावली नहीं कहेंगे। அதை உண்மையிலும் உண்மையான தீபாவளி என்று சொல்ல முடியாது. यहाँ पर तो जो अंदर में आत्मा है उसके लिए बताया जाता है। இங்கு உள்ள எந்த ஆத்மா இருக்கிறதோ அதற்காக சொல்லப்படுகிறது, कि आत्मा डिम हो गई, அந்த ஆத்மா டிம் ஆகிவிட்டது என்று. उसकी ज्योति बाप आकर के जगाते हैं। அதனுடைய ஜோதியை தந்தை ஏற்றுகிறார். जगाने वाला जो संबंधी है उसका नाम क्या दिया? எழுப்பக்கூடிய எந்த சம்பந்தி இருக்கிறாரோ அவருக்கு என்ன பேர் கொடுத்திருக்காரு? है बाप। தந்தை என்று. अम्मा नहीं ज्योति जगाती है। அம்மா அந்த விளக்கை ஏற்றுவதில்லை, ஜோதியை எழுப்புவதில்லை. टीचर भी ज्योति नहीं जगाता है। ஆசிரியரும் அந்த விளக்கை எழுப்புவதில்லை. गुरु का काम भी नहीं है। இது குருவினுடைய வேலையும் இல்லை. कोई दूसरे संबंधी का काम नहीं है। இது மற்ற எந்த ஒரு சம்பந்தியினுடைய விஷயம் இல்லை. जो भी बिंदु बिंदु आत्माएं हैं எந்த பிந்து பிந்து ஆத்மாக்கள், புள்ளி புள்ளி ஆத்மாக்கள் இருக்கிறார்களோ
उन आत्माओं का बाप அந்த ஆத்மாக்களின் தந்தை वो स्वयं आकर आत्माओं का दीपक जगाते हैं। அவர் சுயம் வந்து இந்த ஆத்மாக்களின் அந்த விளக்கை ஏற்றுகிறார்। उनका रूप क्या है? அவருடைய ரூபம் என்ன? एक ही रूप है ஒரே ஒரு ரூபம் தானா या अनेक रूप हैं? இல்லையானால் நிறைய ரூபம் இருக்கிறதா? एक ही रूप है ஒரே ஒரு ரூபம் தான் இருக்கிறது। जिसकी यादगार எதனுடைய நினைவார்த்தமாக दीपावली में தீபாவளியில் पहले एक ही दीपक जगाया जाता है। முதலில் ஒரே ஒரு விளக்கை தான் ஏற்றப்படுகிறது। बच्चों को आकर के नॉलेज देते हैं, पढ़ाते हैं। குழந்தைகளுக்கு வந்து இந்த ஞானத்தை தருகிறார், படிக்க வைக்கிறார்। स्कूल में टीचर्स पढ़ाते हैं ना, ஸ்கூலில் டீச்சர்ஸ் படிக்க வைக்கிறார்கள் இல்லையா? तो जो पढ़ाई पढ़ाते हैं स्कूलों में எனவே பள்ளிக்கூடத்தில் எந்த படிப்பை படிப்பிக்கிறார்களோ वो है हद की नॉलेज அது எல்லைக்குட்பட்ட ஞானமாகும்। और ये है बेहद की नॉलेज। இது எல்லைக்கு அப்பாற்பட்ட ஞானமாகும்। हद की नॉलेज எல்லைக்குட்பட்ட ஞானம் हद का टीचर पढ़ाते हैं எல்லைக்குட்பட்ட ஆசிரியர் படிப்பிக்கிறார்। और बेहद का बाप பிறகு எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை बेहद का टीचर बन करके எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆசிரியராக மாறிவிட்டு बेहद की नॉलेज पढ़ाते हैं। எல்லைக்கு அப்பாற்பட்ட நாலேஜை படிப்பிக்கிறார்। हद का टीचर और बेहद का टीचर क्या होता है? எல்லைக்குட்பட்ட ஆசிரியர் மற்றும் எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆசிரியர் இது என்னவாகுகிறது? किस आधार पर कहें हद का टीचर? எந்த ஆதாரத்தின் அடிப்படை இது சொல்ல முடியும்? அதாவது இவர்கள் எல்லைக்குட்பட்ட ஆசிரியர்। और किस आधार पर कहें बेहद का टीचर? மற்றும் எந்த ஆதாரத்தின்படி இது சொல்ல முடியும் இவர்கள் எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆசிரியர் என்று? है? है? हद का टीचर जो है एक जन्म के लिए नौकरी दे देगा और बेहद का टीचर जन्म टीचर थोड़ा ही नौकरी देता है। அவங்க சொல்றாங்க எல்லைக்கு உட்பட்ட டீச்சர் வந்து ஒரு ஜென்மத்துக்காக வேலையை கொடுக்கறாங்க, எல்லைக்கு அப்பாற்பட்டவர் வந்து நிறைய ஜென்மங்களுக்காக வேலையை தராரு। அப்ப பாபா சொல்றாரு டீச்சர் வேலையை கொடுக்கறாங்களா என்ன? टीचर तो पढ़ाता है। டீச்சர் வெறும் படிப்பிக்கிறாங்க। हद कहते हैं 2, 4, 8, 10, 15, 20, 25, 100 करोड़, 200, 150 करोड़। ஹத் அப்படின்னா 2, 4, 8, 10, 12, 20, 40, 1 கோடி, 1 கோடி, இதுக்கு வந்து எல்லைக்கு உட்பட்டதுன்னு சொல்லப்படுகிறது। क्राइस्ट को कितनों का टीचर कहेंगे? கிரைஸ்டை எவ்வளவு பெயர்னுடைய டீச்சர் என்று சொல்ல முடியும்? है 150, 200 करोड़ का टीचर है। அதாவது அவங்க 100, 200 கோடியினுடைய டீச்சர் ஆவார்। फिर हद का है या बेहद का? எனவே அவர் எல்லைக்கு உட்பட்டவரா இல்ல எல்லைக்கு அப்பாற்பட்டவரா? क्यों? उसको भी हद का इसलिए कहेंगे ஏன் அவரையும் வந்து எல்லைக்கு உட்பட்டவர் என்று ஏன் சொல்லப்படுகிறது என்றால் कि सारी दुनिया के जो भी मनुष्य मात्र हैं முழு உலகத்திலும் எவ்வளவு மனிதர்கள் இருக்கிறார்களோ सबको तो पढ़ाई नहीं पढ़ाता, और पढ़ाए भी तो कोई पढ़ने वाले है नहीं। அனைவருக்கும் அவர் படிப்பு சொல்லி தர மாட்டார், அதே மாதிரி சொல்லி தந்தாலும் அனைவரும் அதை படிக்க மாட்டார்கள்। और बाप तो பிறகு தந்தை सारी दुनिया की जो भी मनुष्य मात्र हैं முழு உலகத்தில் எந்த மனிதர்கள் இருக்கிறார்களோ उनको ये पढ़ाई आज नहीं तो कल पढ़नी ही पड़ेगी। அவர்களுக்கு இந்த படிப்பு இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு கண்டிப்பாக படிக்க வேண்டியதாக தான் இருக்கும்। 500, 700 करोड़ का सदगति दाता 500, 700 ஆத்மாக்களுக்கு சத்கதியை கொடுக்கக்கூடிய வள்ளல் एक ही बाप टीचर सदगुरु है। ஒரே ஒரு தந்தை தான்
பாப் தந்தை டீச்சர் மற்றும் சத்குரு ஆவார். तो बेहद की नॉलेज है எனவே இது எல்லைக்கு அப்பாற்பட்ட ஞானமாகும். और बेहद का टीचर है. பிறகு எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆசிரியர் இருக்கிறாங்க. ऐसी बेहद की नॉलेज இப்படிப்பட்ட எல்லைக்கு அப்பாற்பட்ட ஞானம் कोई साधु संत महात्मा पढ़ाते हैं क्या? ஏதாவது ஒரு சாது சந்தர்கள் மகாத்மாக்கள் படிப்பிக்கிறாங்களா என்ன? रचयिता और रचना के आदि मध्य अंत की नॉलेज कभी सुनी? படைப்பினுடைய ஆதி நடு மற்றும் கடைசியினுடைய ஞானத்தை எப்பயாவது கேட்டிருக்கீங்களா? है कोई भी साधु संत महात्मा ஏதாவது ஒரு சாது சந்தர்கள் மகாத்மாக்கள் धर्म पिताएं தரம் பிதாக்கள் ब्राह्मणों की दुनिया का पहला पहला धर्म पिता कौन? பிராமண உலகத்தின் முதல் தர்மபிதா யாரு? है अरे ब्राह्मण धर्म की स्थापना किसके द्वारा? அரே பிராமண தர்மத்தினுடைய படைப்பு யார் மூலமாக? ब्रह्मा द्वारा. பிரம்மா மூலமாக. तो ब्रह्मा எனவே பிரம்மா धर्म पिता तो है, தர்மபிதா ஆவார். ब्राह्मण धर्म की स्थापना करता है. பிராமண தர்மத்தின் ஸ்தாபனையை செய்கிறார். परंतु हद का धर्म पिता है ஆனால் எல்லைக்குட்பட்ட தர்மபிதாவா या बेहद का धर्म पिता है? இல்லையானால் எல்லைக்கு அப்பாற்பட்ட தர்மபிதாவா? वो भी हद का धर्म पिता है. அவரும் எல்லைக்குட்பட்ட தர்மபிதா ஆவார். क्या ब्रह्मा द्वारा रचयिता और रचना की नॉलेज नहीं मिली? பிரம்மா மூலமாக ரச்சனா படைப்பு மற்றும் படைப்பவர் அதனுடைய ஞானம் கிடைக்கலையா என்ன? है नहीं मिली? नहीं. கிடைக்கவில்லையா? अरे इतना बड़ा लक्ष्मी नारायण का चित्र उठा के सामने रख दिया. அரே இவ்வளவு பெரிய லட்சுமி நாராயணனுடைய படத்தை எடுத்து முன்னால் வைத்து விட்டாங்க. वो चित्र में रचयिता और रचना की नॉलेज का पता नहीं पड़ा. அந்த படத்தில் படைப்பு மற்றும் படைக்கக்கூடியவர் இவர்களுடைய ஞானம் கிடைக்கவில்லையா? है बाप का नॉलेज नहीं. தந்தையினுடைய ஞானம் இல்லையா? अरे वो चित्र बनवाया किसने था? அரே அந்த படத்தை யார் உருவாக்கினாங்க? பிரம்மாவா? ब्रह्मा ने बनवाया या तुम्हारे बाप ने बनवाया? இல்லையானால் உங்களுடைய தந்தை அதை உருவாக்குனாரா? पहले पहले किसने बनवाया? முதலில் அதை யார் உருவாக்குனாங்க? ब्रह्मा ने बनवाया. பிரம்மா உருவாக்குனாரு. तो बिना जाने बनवा दिया क्या? அப்போ தெரிந்து கொள்ளாமே அதை உருவாக்கிட்டாரா என்ன? उसमें ऊपर लिखा हुआ नहीं है. அதில் மேலே எழுதப்படவில்லையா என்ன? है रचयिता और रचना की नॉलेज नहीं लिखा है हेडिंग. அதுல ஹெட்டிங் படைப்பு மற்றும் படைக்கக்கூடியவரின் ஞானம் அப்படின்னு எழுதப்படவில்லையா என்ன? लिखा है ना. எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா? तो ब्रह्मा द्वारा रचयिता और रचना की नॉलेज नहीं मिली. எனவே பிரம்மா மூலமாக படைப்பு மற்றும் படைக்கக்கூடியவர் இவருடைய நாலேஜ் கிடைக்கலையா है? என்ன? हाँ उनके द्वारा नॉलेज दी तो गई. அவர் மூலமாக ஞானம் என்னவோ கொடுக்கதான் பட்டது. चित्र भी सामने आया படமும் முன்னால் வந்தது. परंतु कोई की बुद्धि में बैठा नहीं. ஆனால் யாருடைய புத்தியிலும் இது அமரவில்லை. इन चित्र में जो लक्ष्मी नारायण के चित्र में 4 चित्र दिए हुए हैं, இந்த லட்சுமி நாராயணனுடைய படத்தில் எந்த 4 படங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ उनमें रचयिता कौन है அதில் படைப்பு யாரு और रचना कौन है? மற்றும் படைக்கக்கூடியவர் யார்? और फिर उनके आदि मध्य अंत की नॉलेज. பிறகு அவர்களுடைய ஆரம்பம் நடுவில் மற்றும் கடைசியினுடைய ஞானம். उनका आदि क्या है? அவர்களின் ஆரம்பம் என்ன?
उनका मध्य का जन्म क्या है, அவர்களின் நடு பிறவி என்ன, उनके अंत के जन्म क्या है, அவர்களின் கடைசி பிறவி என்ன, ये पूरी नॉलेज இந்த मुழு ஞானம் हमारी बुद्धि में आई नहीं। நம்மளுடைய புத்தியில் வரவில்லை. कभी कोई ने ऐसी रचयिता और रचना के आदि मध्य अंत की नॉलेज पढ़ाई है? எப்பொழுதாவது யாராவது இந்த மாதிரி படைப்பு மற்றும் அதனுடைய ஆரம்பம் நடு மற்றும் கடைசியினுடைய படிப்பை படிப்பிக்கிறாங்களா என்ன? जा करके देखो போய் பாருங்க. कि कहीं पर भी ये नॉलेज कोई भी पढ़ाते हैं? எங்கேயாவது இந்த மாதிரி நாலேஜை யாராவது படிப்பிக்கிறாங்களா? बीके वालों में जाके देखो। பிகேல போய் பாருங்க. बीके वाले तो ब्रह्मा को ही माई बाप समझते हैं। பிகே காரங்க பிரம்மாவை தான் தன்னுடைய தந்தை என்று புரிந்து கொள்கிறார்கள். ब्रह्मा को ही साकार में सदगति दाता समझते हैं। பிரம்மாவை தான் சாகாரத்தில் சத்கதி கொடுக்கக்கூடிய வள்ளல் என்று புரிந்து கொள்கிறார்கள். ब्रह्मा को ही गीता का भगवान समझते हैं। பிரம்மாவை தான் கீதையினுடைய கடவுள் என்று புரிந்து கொள்கிறார்கள். फिर उनसे पूछो பிறகு அவர்களிடம் கேளுங்கள், रचयिता कौन है ரச்சயிதா யார், படைக்கக்கூடியவர் யார், और रचना कौन है, பிறகு படைப்பு யாரு? तो जवाब देंगे? எனவே அவர்கள் பதில் கொடுப்பாங்களா? है नहीं देंगे? கொடுக்க மாட்டாங்களா? वो चित्र लक्ष्मी नारायण का चित्र तुम्हारे सामने नहीं रखेंगे? லட்சுமி நாராயணனுடைய படத்தை அவர்கள் உங்களுக்கு முன்னால் வைக்க மாட்டாங்களா? है रखेंगे। अगर वो लक्ष्मी नारायण का चित्र समझाए सकते होते ஒருவேளை அவர்கள் அந்த லட்சுமி நாராயணனுடைய படத்தை புரிய வைக்க முடியும் என்றால் तो उसको गायब क्यों करते? அதையே அவங்க காணாம ஆக்கி விட்டாங்க, மறைச்சு விட்டாங்க. जो साक्षात्कार से ब्रह्मा द्वारा சாட்சாத்காரத்தின் மூலமாக பிரம்மா மூலமாக 4 मुख्य चित्र बनवाए गए, 4 முக்கியமான படங்கள் உருவாக்கப்பட்டதோ उन चित्रों को उन्होंने नेस्त नाबूद कर दिया அந்த படங்களை அவர்கள் முழுமையாக அழித்து விட்டார்களா? या उनकी परंपरा में वो चित्र समझाए जा रहे हैं? இல்லையானால் அவர்களின் பரம்பரையில் இந்த சித்திரத்தை புரிய வைக்கப்படுகிறதா? हैं? उन्होंने तो उन चित्रों को ही उड़ाई दिया। அவர்கள் அந்த படத்தையே தூக்கி விட்டார்கள். क्यों उड़ाई दिया? ஏன் தூக்கி விட்டார்கள்? क्योंकि उनकी समझ में नहीं आया। ஏனென்றால் அதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. तो जाकर के देखो எனவே போய் பாருங்கள், कि कहीं पर भी ये नॉलेज कोई भी पढ़ाते हैं? எங்கேயாவது இந்த ஞானத்தை யாராவது படிப்பிக்கிறாங்களா? अभी तुम जानते हो இப்பொழுது நீங்கள் இதை அறிவீர்கள். कि एक ही बाप है ஒரே ஒரு தந்தை தான் இருக்கிறார். जो ये नॉलेज पढ़ाते हैं। யார் இந்த ஞானத்தை படிப்பிக்கிறார்? तो जो पढ़ाते हैं, எனவே யார் படிப்பிக்கிறாரோ तुम इस बात को अनुभव करते हो நீங்க இந்த விஷயத்தை அனுபவம் कि हाँ செய்கிறீர்கள். यही बात सच्ची है, ஆமா, இந்த விஷயம்தான் உண்மை. तो उन्हीं के पास जाना चाहिए ना, எனவே அவர்களிடமே செல்ல வேண்டும் இல்லையா? जो ये बेहद की नॉलेज पढ़ाते हैं। யார் இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட ஞானத்தை படிப்பிக்கிறாரோ फिर औरों के पास धक्के क्यों खाना चाहिए? பிறகு மற்றோரிடம் போய் ஏன் அடி வாங்க வேண்டும்? खाते हैं या नहीं खाते हैं? அடி வாங்குகிறீர்களா இல்லையா? एडवांस ज्ञान में भी ऐसे बहुत हैं जो एक को छोड़ करके अनेकों के पास धक्के खाते रहते हैं। அட்வான்ஸ் ஞானத்திலும் இது போல் நிறைய பேர் இருக்கிறார்கள். யார் ஒருவரை விற்று மற்றோரிடம் சென்று அந்த அடியை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். ये भी जानते हो இதுவும் நீங்கள் அறிவீர்கள். कि बाप अनायास ही आते हैं, ये भी एक पहचान है। தந்தை திடீர்னு தான் வருகிறார், இதுவும் ஒரு அறிமுகமாகும். क्या என்ன है अनायास? माने திடீர்னு அப்படின்னா जब आते हैं तो आने के लिए, बुलाने के लिए हमको कोई आयास, कोई परिश्रम नहीं करना पड़ता। எப்போ அவர் வருகிறாரோ அப்போ அவரை கூப்பிடுவதற்காக நம்ம ஏதாவது ஒரு
முயற்சியை வந்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. अनायास ही आते हैं, அவர் திடீர்னு தான் வருகிறார். सडनली। एक दिन पहले पता था क्या? ஒரு நாள் முன்னாடி நம்மளுக்கு தெரிஞ்சிருந்துச்சா என்ன? है? पता नहीं। कभी भी ऐसे पता चलता है? எப்பொழுதாவது இந்த மாதிரி தெரிய வருகிறதா? है? नहीं पता चलता। தெரிவதில்லை. तो ये भी एक बाप की पहचान है। எனவே இதுவும் தந்தையின் ஒரு அறிமுகம். क्या पहचान है? என்ன அறிமுகம்? है कि वो अचानक आते हैं அவர் திடீர்னு தான் வருகிறார் और மற்றும் बिना बुलाए ही கூப்பிடாமலே आते हैं। வருகிறார். ब्रह्मा बाबा பிரம்ம பாபா बुलाने से आते हैं, கூப்பிட்டால் தான் வருகிறார். या कोई भी आत्मा, இல்லையானால் எந்த ஒரு ஆத்மாவும், भूत प्रेत आत्मा हो பேய் பிசாசு ஆத்மாவாக இருக்கலாம், या श्रेष्ठ आत्मा हो, இல்லையானால் சிரேஷ்ட ஆத்மாவாக இருக்கலாம். जिनको मुसलमानों में யாரை முஸ்லிம்ஸ் फरिश्ते कहा जाता है, பரிஷ்தா அப்படின்னு சொல்றாங்க. वो बिना बुलाए आते हैं या बुलाने पर आते हैं? அவர்கள் கூப்பிடாம வருகிறார்களா இல்ல கூப்பிட்ட பின் வருகிறார்களா? वो बुलाने पर आते हैं அவர்கள் கூப்பிட்டாதான் வருகிறார்கள். और बाप? மற்றும் தந்தை बिना बुलाए आते हैं। கூப்பிடாமலே வருகிறார். ऐसा अंतर क्यों? இப்படி ஏன் அந்த டிஃபரன்ஸ் வித்தியாசம் இருக்கிறது? वो भी बिंदु आत्मा அவர்களும் புள்ளி ஆத்மாக்கள். और जो भी आत्माएं हैं वो सब बिंदु बिंदु आत्मा। மற்றும் எந்த ஆத்மாக்கள் எல்லாம் இருக்கிறார்களோ அவர்களும் புள்ளி புள்ளி ஆத்மாக்கள். तो बाप के आने में ये अंतर क्यों? எனவே தந்தையின் வருகையில் இப்படி வித்தியாசம் ஏன் இருக்கிறது? कोई कारण होगा? ஏதாவது காரணம் இருக்கும் இல்லையா? है? हाँ, कि बाप में देह अभिमान नहीं है, ஆமா, தந்தையில் தேக அபிமானம் இல்லை. इसलिए वो அதனால்தான் निमंत्रण नहीं लेते। அவர் இன்விடேஷனை வாங்கிக்க மாட்டாரு. कि कोई हमको निमंत्रण दे के बुलावे, அதாவது யாராவது எனக்கு அழைப்பிதழ் கொடுத்து கூப்பிட்டா अब हम जावेंगे। அப்பொழுதுதான் நாங்க போவோம். नहीं, இல்லை, अचानक आते हैं, திடீர்னு வருகிறார். बिना बुलाए आते हैं। கூப்பிடாமல் வருகிறார். ब्रह्मा बाबा को भी गुलजार दादी में आने के लिए निमंत्रण देना पड़ता है। பிரம்ம பாபாவையும் குல்சார் தாதியில் வருவதற்காக அழைப்பிதழ் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. और जब टेम्पररी रथ में आते थे तो बिना बुलाए आते थे या बुलाने पर आते थे? பிறகு எப்பொழுது டெம்பரவரி ரதத்தில் வந்தாரோ அப்பொழுது கூப்பிடும் பொழுது வந்தாரா இல்ல கூப்பிடாமல் வந்தாரா? बिना बुलाए आते थे। और अचानक आते थे கூப்பிடாமல் தான் வந்தார். பிறகு திடீர்னு வந்தாரா या पहले से बता के आते थे? இல்லையானால் முதலில் சொல்லிவிட்டு வந்தாரா? अचानक आते थे। திடீர்னு தான் வந்தார். इसलिए मुरली में बोला भी है, அதனால் தான் முரளியில் சொல்லவும் பட்டிருக்கிறது. मैं कब आता हूँ कब चला जाता हूँ मेरे आने जाने का पता भी नहीं चलता। நான் எப்பொழுது வருகிறேன் எப்பொழுது செல்கிறேன் என்னுடைய வருகை மற்றும் செல்வதின் நேரம் யாருக்கும் தெரியாது. अच्छा, कोई को पता चले न चले, इस ब्रह्मा को पता चलता है क्या? சரி, யாருக்கோ தெரியுதோ இல்லையோ, ஆனா இந்த பிரம்மாவுக்கு தெரியுதா? चलता है। इस ब्रह्मा को भी मेरे आने जाने का पता नहीं चलता। இந்த பிரம்மாவுக்கும் என்னுடைய வருகை மற்றும் செல்வது இது தெரியாது. तो ये भी एक पहचान है। எனவே இதுவும் ஒரு அறிமுகம் ஆகுகிறது. என்ன क्या पहचान है? என்ன அறிமுகம்? ना, सुप्रीम सोल बाप, बेहद के बाप की ये भी एक पहचान है। சுப்ரீம் சோல் தந்தை, எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை, இவருடைய இது ஒரு அறிமுகமாக இருக்கிறது. ये पहचान और दूसरी आत्माओं के ऊपर लागू
नहीं होती। இந்த அறிமுகம் மற்ற ஆத்மாக்களுக்கு பொருந்தாது. என்ன? ये प्रैक्टिकल पहचान है இது பிராக்டிக்கல் அறிமுகமா? या ऐसे ही बोल दिया? இல்லையானால் அப்படியே சொல்லிவிட்டாரா? प्रैक्टिकल अनुभव की बात है ना। பிராக்டிக்கல் அனுபவத்தின் விஷயம் இல்லையா? जैसे ये प्रैक्टिकल बात है எப்படி இது பிராக்டிக்கல் விஷயம் ஆகுகிறதோ, कि बाप ही आकर के அதாவது தந்தை தான் வந்து रचयिता और रचना के आदि मध्य अंत का परिचय देते हैं और दुनिया में कोई भी नहीं देता। படைப்பினுடைய ஆரம்பம், நடு மற்றும் கடைசியினுடைய ஞானத்தை தருகிறார். உலகத்தில் யாரும் இதை தருவதில்லை. ये पहचान है ना। இது ஒரு அறிமுகம் இல்லையா? तो बोला எனவே சொல்லியிருக்கிறார், कि बाप की पहचान के ढेर की ढेर निशानियां हैं। தந்தையினுடைய அறிமுகத்தின் நிறைய வந்து எடுத்துக்காட்டுகள் இருக்கிறது. तुम कोई को भी बाप का बैठ करके परिचय दे सकते हो। நீங்கள் யாருக்கும் அமர்ந்துவிட்டு தந்தையினுடைய அறிமுகத்தை கொடுக்க முடியும். कि देखो बाप में और बच्चों में அதாவது பாருங்க, தந்தை மற்றும் குழந்தையில் पार्ट की क्या विशेषता है? பாட்டினுடைய என்ன விசேஷமாக இருக்கிறது? बाप के पार्ट में और बच्चों के पार्ट में बहुत अंतर है। தந்தையினுடைய பாட்டில் மற்றும் குழந்தைகளுடைய பாட்டில் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. इन बातों के आधार पर ही तुम किसी को बाप का परिचय दे सकते हो। இந்த விஷயங்களின் அடிப்படையில் தான் நீங்கள் யாருக்கும் தந்தையினுடைய அறிமுகத்தை தர முடியும். बाप जब आते हैं தந்தை எப்பொழுது வருகிறாரோ तो ढिंडोरा थोड़े ही पिटवाते हैं। அப்பொழுது அந்த மிருதங்கத்தை அடிக்கிறாரா என்ன? है? वैसे कोई बड़ा नेता आता है, எப்படி எங்கன்னா ஒரு பெரிய நேதா வராரோ, कोई बड़ा धर्म गुरु आता है, ஒரு பெரிய தர்மகுரு வராருன்னா तो क्या करते हैं? அப்ப என்ன செய்யறாங்க? हैं? हाँ, ढिंडोरा पिटवाते हैं। அப்ப மோளம் அடிக்கிறாங்க. पहले डम 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 करके ढिंडोरा पिटवाते थे। முதல்ல வந்து டம் டம் அப்படி அடிச்சு மோளத்தை அடிச்சாங்க. आजकल लाउड स्पीकर चल पड़े हैं, இப்பொழுது இன்றைய நாட்களில் லவுட் ஸ்பீக்கர் வந்துடுச்சு. तो लाउड स्पीकर से ढिंडोरा पिटवाते हैं। அப்ப அந்த லவுட் ஸ்பீக்கர் மூலமாக மோளம் அடிக்கிறாங்க. ढिंडोरा जरूर पिटवावेंगे, ஆனா கண்டிப்பா வந்து மோளத்தை அடிப்பாங்க. लेकिन बाप जब आते हैं तो कोई भी प्रकार का ढिंडोरा नहीं पिटवाते। ஆனால் தந்தை எப்பொழுது வருகிறாரோ அப்பொழுது எந்த விதமான மூலத்தையும் அடிக்க மாட்டாரு. कि भाई एयरपोर्ट पे आ जाएं, அதாவது பாய் நீங்க வந்து ஏர்போர்ட்ல வந்துருங்க, स्टेशन पर आ जाएं, ஸ்டேஷன்ல வந்துருங்க, बस स्टैंड पर आ जाएं, बस स्टैंड तो हम लगा दौड़े दौड़े அப்ப நாங்க ஓடி ஓடி உங்ககிட்ட வருவோம். आगवानी कर लें। कोई बड़ा आदमी आता है எப்படி வந்து ஒரு பெரிய வந்து மனிதன் வராங்களோ तो पहले से ढिंडोरा पिटवाए देते हैं। ढेर के ढेर जो नजदीकी होते हैं वो जरूर उनकी आव भगत करने के लिए पहुंच जावेंगे। அப்போ அவங்க ஃபர்ஸ்டே மோளம் அடிச்சிருவாங்க. அப்போ அவங்கள வரவேற்கிறதுக்காக அவங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறவங்க அங்க போயிடுவாங்க. तो ऐसी आव भगत बाप लेते हैं क्या? அப்போ இந்த மாதிரி அந்த விஷயத்தை தந்தை எடுத்துக்கிறாரா? नहीं लेते। எடுத்துக்க மாட்டாரு. ये भी एक पहचान है। இதுவும் ஒரு அறிமுகமாகும். क्या बाप के पार्टी की ये भी एक पहचान है। தந்தையினுடைய பாட்டின் இதுவும் ஒரு அறிமுகமாகும். कि और जो आत्माएं होती हैं, जो महान आत्माएं कही जाती हैं, वो ढिंडोरा पिटवाती हैं। மற்ற மற்ற ஆத்மாக்கள் யார மகான் ஆத்மாக்கள் என்று சொல்றோமோ அவர்கள் மூலத்தை அடிக்க और வைக்கிறார்கள். बाप कोई भी प्रकार का ढिंडोरा
नहीं पिटवाते, कोई को पता ही नहीं चलता है। பிறகு தந்தை எந்த விதமான மூலத்தையும் அடிக்க வைக்க மாட்டார், யாருக்கும் தெரியவே வராது. न किसी को बताते हैं कि मैं आ रहा हूँ। அதே மாதிரி யாருக்கும் சொல்வதில்லை நான் வருகிறேன் என்று. अनायास ही आ जाते हैं। திடீர்னு தான் வராரு. तुम जानते हो कि जो आने वाला है वो आवाज कर सकता है। நீங்கள் இதை அறிவீர்கள், அதாவது யார் வராரோ அவரால சத்தம் போட முடியுமா? है? वो तो बिंदी है, आवाज कहाँ से करे? मैं आ रहा हूँ। அவர் புள்ளி ஆவார், எனவே அவரால எப்படி சத்தம் போட முடியும் நான் வருகிறேன் என்று? उसको मुख है ही नहीं, அவருக்கு வாயே இல்லை, तो आवाज तो कर ही नहीं सकता। எனவே சத்தமே போட முடியாது. अपने आने जाने की प्लानिंग पहले से बता ही नहीं सकता। தன்னுடைய வரது மற்றும் போகிறதுக்கான பிளானிங் முதலே சொல்ல முடியாது. तो मैं आवाज नहीं कर सकता हूँ எனவே நான் அந்த சத்தத்தை போட முடியாது, என்னால சத்தம் போட முடியாது. क्योंकि मैं तो सदैव वाणी से परे हूँ। ஏனென்றால் நான் எப்பொழுதும் வாணி பேச்சுகள் இருந்து அப்பாற்பட்டாக இருக்கிறேன். क्या? वाणी से परे हूँ। நான் சொற்களில் இருந்து அப்பாற்பட்டு இருக்கிறேன். रथ मुकर्रर जरूर है, இந்த ரதம் நிரந்தரமானது கண்டிப்பாக இருக்கிறது. लेकिन ऐसे तो नहीं कि ट्रेन में बैठा हुआ है, एरोप्लेन में बैठा हुआ है, फोर व्हीलर में बैठा हुआ है, बस में बैठा हुआ है। ஆனால் இது மாதிரி இல்லை, ட்ரெயினில் அமர்ந்திருக்கிறார், ஃபோர் வீலர்ல இருக்கிறாரு, ஏரோப்ளேன்ல இருக்கிறாரு, பஸ்ல இருக்கிறாரு. तो मैं प्रवेश कर जाऊंगा और बोलने लग पड़ूंगा, அப்போ அவருக்குள் நுழைந்து விட்டு நான் சொல்ல ஆரம்பிப்பேன், आवाज करने लग पड़ूंगा। சத்தம் போட ஆரம்பிப்பேன். ऐसे है? இந்த மாதிரி இருக்குதா? ऐसे तो है नहीं। இந்த மாதிரி இல்லை. वो रथ भी ड्रामा प्लान अनुसार जब अपने मुकर्रर स्थान पर पहुंचेगा, அந்த ரதமும் டிராமா பிளானின் அடிப்படையில் தன்னுடைய நிரந்தரமான இடத்தில் எப்பொழுது செல்வாரோ तब मैं आकर के अनायास आवाज करता हूँ। அப்பொழுது நான் வந்து திடீர்னு சத்தம் போடுகிறேன். अरे बैल पर सदैव सवारी होती है क्या? அரே, காளை மாடு மேல எப்பொழுதும் சவாரி ஏற்படுமா? होती है। ஏற்படுமா? नहीं होती। இல்லை. और बच्चे भी तो हैं जिनमें मैं प्रवेश करके वाचा की, दृष्टि की, वाइब्रेशन की सेवा करता हूँ। மற்ற குழந்தைகளும் இருக்கிறார்கள் இல்லையா, யாருக்குள் நுழைந்து நான் தன்னுடைய வாச்சா, சொற்கள், திருஷ்டி, வைப்ரேஷனுடைய சேவையை செய்கிறேன். एक में ही बैठ के रह जाऊंगा क्या? ஒருவருக்குள் தான் அமர்ந்து விட்டு இருந்துடுவேனா என்ன? रह जाऊंगा? இருந்து விடுவேனா? है? नहीं। இல்லை. तो देखो, எனவே பாருங்கள், मैं हर समय आवाज भी नहीं कर सकता நான் எல்லா நேரமும் என்னால சத்தமும் போட முடியாது. उस मुकर्रर तन में। அந்த நிரந்தரமான உடலில் இருந்து जब तक उनको अंग न मिले, எப்பொழுது வரையும் அவருக்கு ஒரு உறுப்பு கிடைக்கவில்லையோ ड्रामा प्लान अनुसार, டிராமாவின் அடிப்படையில், तब तक मैं आवाज नहीं कर सकता। அது வரைக்கும் அவரால் சத்தம் போட முடியாது. आत्मा अथवा परमात्मा, ஆத்மா இல்ல மற்றும் பரமாத்மா. ये क्या कहा? என்ன சொன்னாரு? क्या आत्मा और परमात्मा ஆத்மா மற்றும் பரமாத்மா अंगों बिना आवाज नहीं कर सकते हैं। உறுப்பு இல்லாமல் சத்தம் போட முடியாது. दोनों के लिए ये बात लागू होती है। இருவருக்கும் இந்த விஷயம் ஈடுபடுகிறது. परमात्मा को भी अंग चाहिए பரமாத்மாவிற்கும் ஒரு இந்திரியம் தேவை आवाज करने के लिए, சத்தம் போடுவதற்காக.
और आत्माओं को भी மற்றும் ஆத்மாக்களுக்கும் अंग चाहिए। உறுப்பு தேவை। शरीर में जब आते हैं உடலில் எப்பொழுது வருகிறாரோ तब ही आवाज करते हैं। அப்பொழுதுதான் சத்தம் போடுகிறார்। तुम ये बात समझाओगे? क्या बात? நீங்கள் இந்த விஷயத்தை புரிய வைப்பீர்களா? என்ன விஷயம்? क्या बात समझाओगे? என்ன விஷயத்தை புரிய வைப்பீர்கள்? कि परमात्मा आवाज नहीं कर सकते। அதாவது பரமாத்மாவால் சத்தம் போட முடியாது। परमात्मा अकेले अगर चाहे, பரமாத்மா ஒருத்தராக விரும்பினால், वो भी एक आत्मा है ना, அவரும் ஒரு ஆத்மா ஆவார் இல்லையா? वो चाहे कि मैं अकेले आवाज करूं तो आवाज कर सकते हैं क्या? அவர் ஒருவேளை நான் தனியாக இருந்து சத்தம் போடணும் என்று விரும்பினால் அவரால் அந்த சத்தத்தை ஏற்படுத்த முடியுமா என்ன? नहीं कर सकते। लेकिन इस बात को दुनिया वालों को तुम समझाओगे ஏற்படுத்த முடியாது। எனவே இந்த விஷயத்தை நீங்கள் உலகத்தினருக்கு புரிய வைக்கும் பொழுது तो मानेंगे क्या? அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களா? है? वो नहीं मानेंगे, அவர்கள் ஏற்றுக்க மாட்டார்கள்। कोई भी नहीं मानेंगे யாரும் ஏற்றுக்க மாட்டார்கள்। कि परमपिता परमात्मा आवाज नहीं कर सकते। அதாவது பரம்பிதா பரமாத்மாவால் சத்தத்தை ஏற்பட முடியாது என்று। ये उनको रिस्ट्रिक्शन है। இல்லையானால் அவருக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு என்று। बच्चों को जब ये नॉलेज दी जाती है குழந்தைகளுக்கு எப்பொழுது இந்த நாலேஜை கொடுக்கப்படுகிறதோ तो ही बच्चे समझते हैं। அப்பொழுதுதான் குழந்தைகள் புரிந்து கொள்கிறார்கள்। ये नॉलेज तो बाप के बगैर और कोई भी दुनिया में दे ही नहीं सकते। இந்த நாலேஜை தந்தை தவிர இந்த உலகத்தில் யாராலையும் தர முடியாது என்று। विनाश का साक्षात्कार कोई भी देखना चाहते थोड़े ही है। வினாஷனுடைய சாட்சாத்காரம் காட்சிகள் யாராவது பார்க்கணும் என்று விரும்புகிறார்களா? है? क्यों नहीं देखना चाहते? யாரும் பார்க்க கூடாதுதான் என்று நினைக்கிறார்கள்। ஏன் பார்க்க கூடாது என்று நினைக்கிறார்கள்? अरे कोई विनाश का साक्षात्कार क्यों नहीं देखना चाहता है? அரே, யாருமே இந்த வினாசனத்தினுடைய காட்சிகளை ஏன் பார்க்க கூடாது என்று சிந்திக்கிறார்கள்? है? हाँ? अरे विनाश होगा तो पहले हमारा भी तो विनाश होगा। அரே, வினாசனம் நடந்தால் முதலில் நம்மளுடைய வினாசனமும் ஏற்படும் இல்லையா? हम क्या बच जाएंगे? நம்ம என்ன சேஃபாக இருப்போமா? नहीं, இல்லை। तो कोई भी विनाश का साक्षात्कार नहीं करना चाहता। அதனால்தான் யாருமே இந்த வினாசனத்தினுடைய அந்த காட்சிகளை பார்க்கணும் என்று விரும்ப மாட்டேங்கிறார்கள்। ये तो बाप ही विनाश का साक्षात्कार कराते हैं। இது தந்தை தான் இந்த வினாசனத்தினுடைய காட்சிகளை ஏற்படுத்துகிறார்। कोई करना चाहे या न करना चाहे, யாராவது அந்த காட்சிகளை செய்யணும் என்று விரும்புகிறார்கள், இல்லனா விரும்பினாலும் தந்தை தான் இதை காமிக்கிறார்। यज्ञ के आदि से யக்னத்தின் ஆரம்பத்திலிருந்து विनाश का साक्षात्कार नहीं कराया गया क्या? வினாசனத்தினுடைய அந்த காட்சிகளை காமிக்கலையா என்ன? है? कराया गया ना? காமிச்சாங்க இல்லையா? ये तो पक्का है ना? இது பக்காவா இல்லையா? फिर कराया गया तो किसने कराया? பிறகு காமித்தாரே அப்படின்னு சொன்னா யார் காமிச்சாரு? बाप ने कराया। தந்தை காமிச்சாரா? पता चल गया कब विनाश होने वाला है? அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சா எப்போ வினாசனமாக போகுதுன்னு? है? अभी तो आप बाप कराते हैं। இப்பதான் சொன்னீங்க தந்தை செய்விக்கிறார் என்று। अरे बाप झूठी बात का साक्षात्कार कराएंगे क्या? அரே, தந்தை பொய்யான விஷயங்களின் காட்சியை காமிப்பாரா என்ன? साक्षात्कार भी अगर करावेंगे சாட்சாத்காரம் ஒருவேளை காமித்தால் तो सच्चा सच्चा करावेंगे या झूठा करावेंगे? அது உண்மையானது காமிப்பாரா இல்ல பொய்யானது காமிப்பாரா? सच्चा करावेंगे। तो यज्ञ के आदि में साक्षात्कार विनाश के ब्रह्मा बाबा को या ब्रह्मा कुमारियों को या संदेशियों को हुए या नहीं हुए? எனவே யக்னத்தின் ஆரம்பத்தில்
காட்சிகள் பிரம்மா பாபாக்கு இல்லனா சந்தேஷிகளுக்கு ஏற்பட்டதா இல்லையா? है? हुए? ஏற்பட்டது. झाड़ के चित्र में चित्र बना हुआ है विनाश का। மரத்தில் அந்த படத்தில் விநாசனத்தினுடைய சித்திரங்கள் உருவாக்கியிருக்காங்க. संदेशी ने साक्षात्कार किया, சந்தேஷிகள் அந்த சாட்சாத்காரங்களை பார்த்தார்கள், காட்சிகளை பார்த்தார்கள். नीचे आकर के बताया, கீழே வந்து சொன்னாங்க. चित्रकार ने बनाया, மற்றும் அதை சித்திரத்தை உருவாக்கக்கூடியவர் அதை உருவாக்கினார். और बाबा ने उसको चेक किया। பிறகு பாபா அதை செக் பண்ணாரு. उसके बाद छपाया गया। அதற்கு பிறகுதான் அதை பப்ளிஷ் பண்ணாங்க. तो क्या कोई को पता चला எனவே யாருக்காவது தெரிய வந்ததா कि विनाश कब होने वाला है? அதாவது விநாசனம் எப்ப ஆக போகுதுன்னு? है? नहीं चला। யாருக்கும் தெரியவில்லை. तो क्या बाप ने आदि में साक्षात्कार नहीं कराया था? எனவே தந்தை ஆரம்பத்தில் சாட்சாத்காரங்களை காமிக்கலையா என்ன? अरे अरे यज्ञ के आदि में बाप ने साक्षात्कार कराया या नहीं कराया? அரே யக்னத்தின் ஆரம்பத்தில் தந்தை காட்சிகளை காமித்தாரா இல்லையா? कराया। காமித்தாரா? फिर भूल गए मुकर्रर रथ को। பிறகு திரும்பவும் அந்த நிரந்தரமான ரதத்தை மறந்து விட்டீர்கள். हाय 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 मजबूरी। அரே என்ன ஒரு கஷ்டம் வந்து விட்டது. ये देहवानी की मजबूरी घड़ी घड़ी सामने आ जाती है। இந்த தேக அபிமானத்தினுடைய அந்த கஷ்டம் அடிக்கடி நம்மளுக்கு முன்னாடி வந்துடுது. यज्ञ के आदि में किसी को पता ही नहीं था யக்னத்தின் ஆரம்பத்தில் யாருக்குமே இது தெரியவில்லை. कि बाप का मुकर्रर रथ का पार्ट कौन सा है। தந்தையினுடைய நிரந்தரமான ரதத்தின் பார்ட் என்னவென்று जब पता ही नहीं था எப்பொழுது தெரியவில்லையோ तो एग्जैक्ट साक्षात्कार कैसे हो जाएगा? அப்பொழுது எக்ஸாக்ட் சாட்சாத்கார் எப்படி ஆக முடியும்? अभी बाप ने साक्षात्कार कराया है। இப்பொழுது தந்தை காட்சிகளை காமித்திருக்கிறார். कोई को साक्षात्कार हुआ विनाश का? யாருக்காவது விநாசனத்தினுடைய சாட்சாத்கார் காட்சிகள் ஏற்பட்டதா? कराया है तो बताओ। காமித்தால் சொல்லுங்கள். अरे அரே हाँ खैर मुझे तो हुआ है सपने में हुआ, लेकिन हकीकत सपने में हुआ। अच्छा सपने में बता दो। அவங்க சொல்றாங்க கனவுல வந்திருக்கு. அதுக்கு பாபா சொல்றாரு கனவுல வந்திருக்கா, சரி சொல்லுங்க என்ன வந்துச்சுன்னு. कभी कभी सपने भी तो सच्चे हो जाते हैं। எப்பயாவது கனவுகள் கூட உண்மையாகிறது இல்லையா? अरे कब होना है सो बताओ। அரே எப்போ ஆக போகுது அத சொல்லுங்க. விநாசனம் எப்போ ஆக போகுது? हाँ? कब होना है सो बताओ। எப்போ ஆக போகுது அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. डेट नहीं बताई तो फायदा क्या हुआ? டேட் சொல்லல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதுக்கு பாபா கேக்குறாரு டேட் சொல்லலன்னா என்ன பெனிஃபிட் ஆகுது? ये तो भक्ति मार्ग में भी लोग जानते हैं பக்தி மார்க்கத்திலும் இது மக்கள் அறிவார்கள். कि जब कल्प का अंत होता है எப்போ ஒரு கல்பத்தின் கடைசி வருகிறதோ तो विनाश अवश्यम भावी है। அப்பொழுது விநாசனம் வந்து அவசியமா சம்பவம் ஆகுது. ये भक्ति मार्ग में नहीं जानते थे। இது பக்தி மார்க்கத்தில் அறியலையா என்ன? स्थापना पालना और विनाश होता है सृष्टि का। ஸ்தாபனை, படைப்பு, பாலனை மற்றும் வினாஷ் இது வந்து ஏற்படுது என்று பக்தி மார்க்கத்தில் நீங்கள் அறியவில்லையா? ये भक्ति मार्ग में नहीं जानते थे। जानते थे तो तुमने क्या सपने में खासियत देख ली? அறிந்தீர்கள். எனவே பாபா அவர்கிட்ட கேக்குறாரு அப்பனா நீங்க உங்களுடைய கனவுல அப்படி என்ன ஒரு ஸ்பெஷலான விஷயத்த பாத்துட்டீங்க? तो बाप पूछते हैं எனவே தந்தை கேட்கிறார் कि ये बात बुद्धि में बैठी இந்த விஷயம் புத்தியில் அமர்ந்து விட்டதா? कि बाप ही साक्षात्कार कराते हैं। அதாவது தந்தை தான் சாட்சாத்கார் காட்சிகளை ஏற்படுத்துகிறார் என்று.
बाप के अलावा और कोई भी विनाश का एग्जैक्ट साक्षात्कार नहीं कराता। தந்தையை தவிர வேற யாராலையும் விநாசனத்தினுடைய எக்ஸாக்ட் சாட்சாத்காரங்கள் காட்சிகளை காமிக்க முடியாது. साक्षात्कार हुआ या नहीं? எனவே காட்சிகள் ஏற்பட்டதா இல்லையா? अरे अरे बाप मिला कि नहीं? அரே தந்தை கிடைத்து விட்டாரா இல்லையா? मिला। கிடைத்து விட்டாரா? घड़ी घड़ी भूल जाते हैं, कहते मिला। நொடிக்கு நொடி மறந்து விடுகிறீங்க, அப்புறம் சொல்றீங்க கிடைத்திருக்கிறாரு என்று. बाप मिला तो टीचर भी है। தந்தை கிடைத்திருக்கிறார் என்றால் அவர் ஆசிரியரும் ஆவார். टीचर के रूप में पढ़ाई पढ़ाते हैं, ஆசிரியரின் ரூபத்தில் படிப்பிக்கிறார், समझाते हैं புரிய வைக்கிறார். कि विनाश कब होगा। அதாவது விநாசனம் எப்பொழுது ஏற்படுகிறது என்று. तो पता ही नहीं चला अभी तक எனவே இப்பொழுது வரையும் தெரியவில்லையா? है? हाँ तो कब होगा विनाश? எனவே எப்பொழுது ஏற்பட போகுது அழிவு? अरे 100 साल का संगम युग बोला, அரே 100 வருஷத்தின் சங்கம் யுகம் என்று சொல்லியிருக்கிறாரு. तो कब होगा எனவே वो तो बताओ। எப்பொழுது ஏற்படும் அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. हाँ? है? हाँ 100 साल का संगम बोला तो जरूर कब पूरा होगा? ஆமா 100 வருஷத்தினுடைய சங்கம் யுகம் என்று சொல்லியிருந்தால் அந்த சங்கம் யுகம் எப்பொழுது முழுமையாகுது? है? 100 साल पूरे होंगे। 100 வருஷம் முழுமையாகும் பொழுது जब 100 साल पूरे होंगे எப்பொழுது அது முழுமையாகுமோ तो स्थापना भी पूरी हो जाएगी, பிறகு படைப்பும் முழுமையாகுகிறது, विनाश भी पूरा हो जाएगा। அழிவும் விநாசனமும் நிறைவேறிவிடும். तो ये बाप ही कराते हैं। எனவே இது தந்தை தான் காமிக்கிறார், और कोई नहीं करा सकता। வேற யாராலையும் இதை செய்விக்க முடியாது. पुरानी दुनिया अभी खत्म होनी है, பழைய உலகம் இப்பொழுது அழிய போகிறது. कि नहीं है? होनी है। இல்லனா இல்லையா? அது அழிவு ஏற்பட போகிறது. जल्दी खत्म होनी है, ये अभी बहुत दिन पड़े हैं। சீக்கிரமா முடிய போகுதா இல்லனா இப்போ நிறைய நாட்கள் இருக்கிறதா? है? जल्दी खत्म होनी है। சீக்கிரமா ஆக போகுதா? कितने दिन रह गए, कितने वर्ष रह गए? எவ்வளவு நாள் இருக்குது, இன்னும் எவ்வளவு வருஷம் இருக்குது? है? है? 36 साल, 26-27 साल रह गए 26-27 இயர்ஸ் இருக்கு. तो चैन की नींद सो जाना चाहिए। அப்ப நல்லா ஆராம்சமா தூங்க வேண்டும்ல? तो सो रहे हैं या अमृत वेला कर रहे हैं? எனவே அதே மாதிரி தூங்குறீங்களா இல்ல அமிர்த வேலை செய்றீங்களா? सच्ची सच्ची बताओ, झूठ बोले कौआ काटे। உண்மையாக சொல்லுங்க, பொய் சொன்னீங்கன்னா உங்களை காக்கா கடிக்கும். हैं? हाँ हाथ उठवाएं, कितने सच्ची सच्चे अमृत वेला उठ रहे हैं? கை தூக்க வைக்கட்டா யார் உண்மையிலும் உண்மையான அமிர்த வேலை செய்றீங்கன்னு? नहीं तो अमृत वेला खराब हो जाएगा। இல்லன்னா அமிர்த வேலை கெட்டு போயிடும். हाथ उठाओ, कौन कौन रोज अमृत वेला कर रहे हैं? கை தூக்குங்க யார் யார் டெய்லி அமிர்த வேலை செய்றீங்கன்னு. रोज रोज पक्का नहीं है। டெய்லியும் பக்காவா இல்லன்னு சொல்றாங்க. அதுக்கு பாபா சொல்றாரு டெய்லியும் பக்காவா இல்ல. और अमृत वेला करके सो तो नहीं जाते हैं। பிறகு அமிர்த வேலாவை செய்து விட்டு தூங்கவும் இல்லல. अमृत वेला करने के बाद दोबारा कहीं सो तो नहीं जाते हैं। அமிர்த வேலாவை செய்து விட்டு திரும்பவும் எங்கன்னா தூங்கி விடுகிறீர்களா? अगर सो जाते हैं तो मुर्गे बन गए। ஒருவேளை தூங்கி விட்டீர்கள் அப்படின்னா சேவலாகி விடுகிறீர்கள். शास्त्रों में जितने भी असुर हैं उनको ताज मुर्गे का दिखाया जाता है। சாஸ்திரத்தில் எந்த அசுரர்கள்லாம் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு மகுடம் சேவலுடையதுதான் காமிச்சிருக்காங்க. हिस्ट्री में भी
अलेक्जेंडर को जो ताज दिखाया गया है, ஹிஸ்டரியிலையும் அலெக்சாண்டருக்கு எந்த மகுடத்தை காமித்திருக்கிறார்களோ काहे का दिखाया? அது எதோடைய மகுடம் காமித்திருக்கிறார்கள்? मुर्गे के पंख का ताज दिखाते हैं। சேவலுடைய இதழனுடைய அந்த மகுடத்தை காமிச்சிருக்காங்க. मुर्गा क्या करता है? சேவல் என்ன செய்யுது? क्या करता है? என்ன செய்யுது? सबको जगाए देगा। அனைவரையும் அது வந்து எழுப்பி விட்டுடுது. क्या कहेगा? दाता गा, दाता का गायन करो। என்ன சொல்லுது அது? தாத்தா கா, அதாவது தாத்தா வள்ளல் இருக்கிறாருல அவருடைய மகிமைய பாடுங்க அப்படின்னு சொல்லி அது கத்துது. किसका गायन करो? யாருடைய மகிமை பாடணும்? एक ही दाता है, ஒரே ஒரு வள்ளல் தான் இருக்கிறாரு. वो आया हुआ है, उसका गायन करो। அவர் வந்திருக்காரு, அவருடைய அந்த மகிமைய பாடுங்க அப்படின்னு அது சொல்லுது. अमृत वेले उठो। அமிர்த் வேளை எழுந்திருங்கன்னு சொல்லுது. फिर क्या करता है? பிறகு என்ன செய்யுது? आराम से सो जाता है। அப்புறம் ரொம்ப ஆராம்சமா தூங்கி விடுகிறது. तो उनको ज्ञानी कहेंगे या कोकड़ ज्ञानी कहेंगे? எனவே அவர்களுக்கு ஞானி என்று சொல்லுவோமா இல்லனா இந்த சேவல் மாதிரி இருக்க ஞானின்னு சொல்லுமா? तो वही पार्ट हम बजा रहे हैं क्या? எனவே அந்த பாட்டை தான் நம்ம இப்போ ப்ளே பண்றோமா என்ன? है? क्लास में, गीता पाठशाला में रोज जाकर के கிளாஸில் கீதா பாठशाला டெய்லியும் போயிட்டு नमन करते हैं, नमः आज पढ़ते हैं, வணங்குறோமா, நமாஜ் படிக்கிறோமா, नमाज पढ़ते हैं या कभी कभी जाते हैं இல்லையானால் எப்பயாவது ஒரு தடவை தான் போறோமா, या 7 दिन में कभी कभी चले जाते हैं? இல்லனா 7 நாட்களில் ஏதாவது ஒரு நாள் போகிறீங்களா? क्योंकि मुसलमान जो है ना, ஏன்னா முஸ்லிம்ஸ் இருக்காங்க இல்லையா, वो 7 दिन में एक बार जुमा मस्जिद जरूर जाएंगे। அவர்கள் 7 நாள்ல ஒரு தடவை கண்டிப்பாவது அந்த மஸ்ஜிதுக்கு போறாங்க. क्रिश्चियन जो है கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்கல்ல, वो भी 7 दिन में அவர்களும் 7 நாளில் एक बार गिरजा घर में जरूर जाएंगे। ஒரு வாட்டி கண்டிப்பாக சர்ச்சுக்கு போறாங்க. तो हम कौन सी शूटिंग कर रहे हैं? எனவே நாம் எந்த ஷூட்டிங் பண்றோம்? हाँ? अरे किसने हाथ उठाया है कि हम सोते नहीं हैं? அரே யார் வந்து கை தூக்குனீங்க நாங்க தூங்க மாட்டோம்னு? देखो पक्का पक्का बताना பாருங்க, பக்காவா சொல்லுங்க. कि अमृत वेले उठने के बाद हम दोबारा सोते नहीं हैं। அதாவது அமிர்த வேளை எழுந்த பிறகு நாங்கள் திரும்பவும் தூங்குறது இல்ல. नहीं तो पुरुषार्थ अमृत वेले का खराब हो जाएगा, झूठा मत बोलना। இல்லனா புருஷார்த்தம் அமிர்த வேளானுடையது அது வந்து கெட்டு போயிடும், அதனால போய் சொல்லாதீங்க. देखो एक भी नहीं उठाई रहा। பாருங்க ஒருத்தரும் தூக்கல. है? सब सो जाते हैं, எல்லாரும் தூங்குறீங்களா? सब कुकड़ ज्ञानी। எல்லாருமே சேவல் மாதிரி ஞானியா? इसलिए बाबा ने पहली वाणी में बोल दिया। அதனால்தான் பாபா முதல்ல இந்த வாணில சொல்லி விட்டாரு. कैसे बच्चों को सुनाते हैं, समझाते हैं? எந்த மாதிரி குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார் சொல்றாரு? ज्ञानी को या अज्ञानी को? அஞ்ஞானிக்கா இல்ல ஞானிகளுக்கா? जो मुर्गा है எந்த சேவல் இருக்கிறதோ वो पक्षी या जानवर है அது விலங்கு இல்லனா பறவையாக இருக்கிறதோ या मनुष्य है? இல்லனா மனிதனாக இருக்கிறதா? जानवर मनुष्य है नहीं? அது விலங்கு மற்றும் மனிதன் இல்லை. जानवर है या तो कहेंगे कि पक्षी है, அது விலங்கு இல்லனா பக்ஷி, அதாவது பறவைன்னு சொல்லலாம். और पक्षियों में, पशु पक्षियों में ज्ञान तो होता ही नहीं है। பிறகு அந்த பசுக்கள் பறவைகள் அதுல ஞானமே இருக்காது. और शास्त्रों में वो प्रसिद्ध भी है, कुकड़ ज्ञानी। பிறகு சாஸ்திரத்தில் இது பிரசித்தமாகவும் இருக்கிறது, குக்கடு ஞானி. குக்கடு ஞானி அப்படின்னா சேவல் எப்படி கத்தினே இருக்கும் அதே மாதிரி அவங்க ஞானத்தை கத்தினே இருப்பாங்க, அதுக்கு தான் வந்து குக்கடு ஞானின்னு சொல்லுவாங்க. कौन सा ज्ञानी? எந்த விதமான ஞானி? कुकड़ ज्ञानी। குக்கடு वो ஞானி. बोला
कि ये पुरानी दुनिया अभी खत्म होनी है, சொன்னாரு, இப்போ இந்த பழைய உலகம் வந்து அழிய போகுதா? ये कुकड़ ज्ञानियों को बाप ही समझाते हैं। இந்த குக்கடு ஞானி இவர்களுக்கு தந்தை தான் அமர்ந்து விட்டு புரிய வைக்கிறார். क्या என்ன? कि दुनिया अब खत्म होनी है, அதாவது இந்த உலகம் இப்பொழுது அழிய போகிறது. ये रह जाएगी இல்லன்னா இருந்து விடுமா? है, खत्म होगी। முடிந்து விடும். लेकिन ஆனால் खत्म होगी तो लंबे टाइम के बाद खत्म होगी, நீண்ட காலத்துக்கு பிறகு முடியுமா? वर्षों पड़े हुए हैं, நிறைய வருடங்கள் இருக்கிறதா? ये जल्दी खत्म होगी। இல்லனா சீக்கிரமா முடியுமா? अभी तो 26-27 साल पड़े हुए हैं, அரே இன்னும் வந்து 26 27 வருஷம் இருக்குது. तो चैन की नींद सोना चाहिए कि नहीं सोना चाहिए? அப்போ நல்லா ஆராம்சமா தூங்க வேண்டியுமா இல்லையா? है, लेकिन सोते हैं या नहीं सोते हैं? ஆனா தூங்குறீங்களா இல்லையா? सोते हैं। தூங்குறீங்க. तो इसका मतलब पक्का हो गया कि अंदर से स्वीकार कर लिया। எனவே உள்ள இருந்து இத வந்து பக்காவா வந்து நம்ம ஏத்துக்கிறோம். அதாவது क्या कि हम जो शूटिंग कर रहे हैं என்னன்னா நம்ம எந்த ஷூட்டிங்க செய்கிறோமோ वो शूटिंग 63 जन्मों में அந்த ஷூட்டிங் 63 பிறவியில் बाहर लाएगी। கண்டிப்பா தன்னுடைய பலனை வெளியே கொண்டு வரும். क्या बाहर लाएगी? என்ன வெளியே கொண்டு வரும்? है, कौन से धर्म में कन्वर्ट होंगे? எந்த தர்மத்தில் கன்வெர்ட் ஆகும்? अरे हाँ? अरे हम प्रैक्टिकल में जो कर रहे हैं वो ही होंगे या दूसरा कुछ होंगे? அரே நம்ம பிராக்டிகல்ல என்ன செய்யறோமோ அதுதான் ஆகுமா இல்லன்னா ரெண்டாவது எதனா ஆகுமா? वो ही होंगे। அதுதான் ஆகும். तो कौन से धर्म में कन्वर्ट होने की शूटिंग कर रहे हैं? எனவே எந்த தர்மத்தில் கன்வெர்ட் ஆகக்கூடிய ஷூட்டிங்கை செய்து கொண்டிருக்கிறோம்? हैं? अरे सबका चेहरा उतर रहा है। அரே எல்லாருடைய முகமும் வாடி போகுது. विनाश का साक्षात्कार बाप ही कराते हैं। விநாசனத்தினுடைய காட்சிகள் தந்தை தான் செய்விக்கிறாரு. और दुनिया का विनाश तो होगा 26-27 साल के बाद, तब होगा। உலகத்தின் விநாசனம் ஏற்படும் 26 27 வருடங்களுக்கு பின். எப்போ நடக்கணுமோ அது நடக்கும். लेकिन अपने पुरुषार्थ का विनाश हो रहा है या नहीं हो रहा है? ஆனால் நம்மளுடைய தனது புருஷார்த்தத்தினுடைய அழிவு ஏற்படுகிறதா இல்லையா? तो साक्षात्कार बाप कराते हैं। எனவே சாட்சாத்கார் காட்சிகள் தந்தை தான் காமிக்கிறார். हो रहा है साक्षात्कार, காட்சிகள் ஏற்படுதா இல்லையா? हम नहीं मानेंगे। நம்ம ஏத்துக்க மாட்டோம். है, मानेंगे कि नहीं मानेंगे? ஏத்துப்பீங்களா இல்லையா? मानेंगे। अब तो ஏத்துப்பீங்க. अलर्ट होना पड़ेगा। எனவே இப்பொழுது நல்லா கவனமா அலர்ட் ஆக வேண்டியதாக இருக்குது. बोला சொல்லிருக்கிறாரு, पुरानी दुनिया अभी खत्म होनी है, பழைய உலகம் இப்பொழுது அழியவிருக்கிறது. नई दुनिया आने वाली है। புது உலகம் வரப்போகிறது. तो सबकी नई दुनिया 27 साल के बाद आएगी அப்போ எல்லாருக்குமே அந்த புது உலகம் 27 வருடங்களுக்கு பின் வருமா? या कोई कोई ऐसे भी हैं जिनकी पहले ही आ जाएगी? இல்லையானால் யாராவது இப்படி இருக்காங்களா? யாரது வந்து அந்த புது உலகம் முன்னாடியே வந்து விடும். अच्छा, तो हमारे लिए विनाश 27 साल के बाद होना है। நல்லது. எனவே நம்மளுக்கு விநாசனம் அழிவு 27 வருடங்களுக்கு பின் நடக்குமா? और दूसरे ऐसे भी हैं जिनका विनाश आप मुए मर गई दुनिया, பிறகு நிறைய பேர்கள் இப்படியும் இருக்காங்க. யாருடைய அழிவு ஆப் முகே மர்கை துனியா, நம்ம இறந்து விட்டால் நம்மளுக்கு உலகமே இறந்து போகிறது. இந்த மாதிரியும் இருக்காங்களா? पहले ही हो जाएगा। அப்போ அவங்களுக்கு அந்த விநாசனம் முதலியே ஏற்படுகிறதா? हाँ? ऐसे पक्का कर लिया? இந்த மாதிரி பக்காவாக்கிக்கினீங்களா? उस लिस्ट में नहीं है। अरे அப்ப நம்ம அந்த லிஸ்ட்ல இல்லையா? अरे हम उस लिस्ट में हैं कि नहीं? அரே நம்ம அந்த லிஸ்ட்ல இருக்கிறோமா இல்லையா?
हम उस लिस्ट में हैं कि हमारी नई दुनिया पहले ही आने वाली है। நம்ம அந்த லிஸ்ட்ல இருக்கிறோமா? அதாவது நம்மளுடைய புது உலகம் முதல்லயே வர போகுது. हैं उस लिस्ट में? இருக்கிறோமா அந்த லிஸ்ட்ல? अगर नई दुनिया हमारी पहले आने वाली है तो पुरानी दुनिया से पूरा 100% ममत्व हट जाएगा। அப்போ எப்போ நம்மளுக்கு புது உலகம் ஃபர்ஸ்டே வரப்போதோ அப்போ நம்மளுக்கு இந்த பழைய உலகத்தின் மேல் இருந்த அந்த பற்று 100% முடிந்து விடுமா? तब नई दुनिया महसूस होगी அப்போ புது உலகம் அனுபவம் செய்வோமா? या पहले ही महसूस होगी? இல்லையானால் முதலிய அனுபவம் செய்வோமா? है पुरानी दुनिया से ममत्व पूरा हट जाएगा। பழைய உலகத்தில் இருந்து அந்த பற்று முழுமையாக விலகிவிடும். नष्टो मोहा नई दुनिया की स्मृति लब्धा। நஷ்டமோகா அதாவது அந்த நஷ்டமோகா புது உலகத்தினுடைய ஸ்மிருதி லப்தா. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் எப்பொழுது அந்த பற்று அழிகிறதோ அப்பொழுது புது உலகத்தினுடைய ஸ்மிருதி ஞாபகம் வரும். तब नई दुनिया की 100% स्मृति आ जाएगी। அப்பொழுது புது உலகத்தின் 100% ஞாபகம் வரும். उस समय का गायन विधर्मियों के शास्त्रों में भी है। அந்த சமயத்திற்கான பாட்டு மகிமை விதர்மைகளுடைய சாஸ்திரத்திலும் இருக்கிறது. क्या என்ன? कि कयामत होगी எப்போ அழிவு ஏற்படுமோ तो खुदा के बंदे அப்பொழுது கடவுளுடைய குழந்தைகள் बड़े मौज आराम में रहेंगे। மிகவும் ஆராம்சமா ஆனந்தத்தில் இருப்பார்கள். விசிடி 117 ஃபருக்காபாத், முரளி டேட் 31/8/68. விளக்கம் கொடுக்கப்பட்ட தேதி 6/10/2009.